மீண்டும் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். அப்போ ஜெபத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். ஜெபம் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு உன்னதமான ஒரு உறவு. அப்போ நம்ம தேவனிடத்தில் எப்போதெல்லாம் ஜெபிக்க போகிறோமோ, நீங்கள் சந்தோஷப்படுறீங்களோ படலையோ, முதல்ல தேவன் சந்தோஷப்படுறார். உங்கள் மேலே அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். என்னுடைய பிரியமானவன், என்னுடைய பிரியமானவள் இருக்கிற அநேக அவங்களுடைய பிஸியான நேரத்தில் என்ன நினச்சி பார்த்தாங்களே, எனக்குன்னு நேரத்தை கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் போன உடனே அவருடைய இருதயம் சந்தோஷப்படுகிறது. அப்போ தேவன் சந்தோஷப்படுகிறபடினால சின்ன சின்ன காரியங்களை எல்லாம் தேவனிடத்தில் கொண்டு போய் கொட்டி அல்லது அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வந்து விடாமல், நான் எப்போ ஜெபிக்க போனாலும் என்னை பயமுறுத்துகிற காரியம், என்னை திகைக்க செய்கிற காரியம், என்னை திக்குமுக்காட செய்கிற காரியம், என்னால் அதை செய்து முடிக்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய காரியங்களை நான் எடுத்துக்கொண்டு போய் தேவனுடைய சமூகத்தில் விதைக்கும் பொழுது, தேவன் அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்து அதன் மூலமாக தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒரு பெரிய காரியம், ஒரு பிரம்மாண்டமான காரியங்களை செய்கிறதுல நம்முடைய தேவனுக்கு நிகரானவர் யாருமே இல்லை. எகிப்து தேசத்தில் அவர் செய்த அந்த பிரம்மாண்டமான காரியங்கள் இன்று வரைக்கும் உலகத்தில் எந்த ஒரு மனுஷனாலும் கற்பனை பண்ண முடியாத ஒரு பெரிய பிரம்மாண்டமான காரியமாக இருக்குது, அதிசயமான காரியமாக இருக்கிறது. அதை செய்கிறதுல அவர் மட்டும்தான். காரங்களை நல்லா தட்டுங்களேன். ஆமாம், அப்போ அந்த ஸ்பெஷலான ஒரு தேவனை, ஃபேமஸான தேவனை, மெய்யரான ஒரு தேவன் இடத்துல போய் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நம்ம கேட்டுக்கொண்டு நம்முடைய நேரத்தை வீணடிக்காமல், தேவனுடைய நேரத்தையும் வீணடிக்காமல் பிரமிக்கத்தக்க காரியங்களை தேவனிடத்தில் போய் கேட்கணும். அப்படி கேட்கும்போது தான் பாருங்கள், மோசே கிட்ட சொல்கிறார், பார்வோனுக்கு முன்பாக நான் என்னுடைய வல்லமையை விளங்க பண்ணுவேன், நானே கர்த்தர் என்பதை அவன் அறிந்து கொள்வான். அப்போ நான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நான் தாமா கர்த்தர் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த காரியத்தை தான் நீங்கள் கேட்கணும். ஆமென். புரியுதுங்களா? அவர் பார்த்துட்டு புறஜாதிகள் பார்த்துட்டு, அப்பா இந்த அம்மா கூட இந்த ஐயா கூட கர்த்தர் இருக்கிறார்ப்பா அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு பிரமிப்பான காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நான் எப்போ ஜெபிக்க போனாலும் பிதாவே என்று சொல்லி தான் ஆரம்பித்து ஜெபிக்கணும். காரணம், பிதா அவருடைய பெயரை சொல்லி ஜெபித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவருடைய சமூகத்துக்குள்ளார நான் போகும்பொழுது பரலோகம் திறக்கப்பட்டு பரலோகத்தினுடைய பொக்கிஷ சாலையிலிருந்து உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதங்கள் அது உண்டாகிறதா இருக்கிறது. காரணம், நம்முடைய ஜெபத்திற்கு பெற்றுக்கொள்வதற்கான சாவி, அந்த கீ ஒரு பாஸ்வேர்டு மாதிரி. உங்களுடைய ஃபோனை நீங்கள் திறக்கிறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வேணும். அந்த பாஸ்வேர்டு தான் ஜீசஸ். ஆமென். அதுதான் இயேசு. அப்போ அந்த பேரில் பரலோகம் திறக்கப்பட்டு உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. நம்முடைய ஜெபம் அது வல்லமை உள்ளது. நம்முடைய ஜெபம் அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. காரணம், எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணக்கூடிய ஒரு காரியமாக அந்த ஜெபம் இருக்கிறது. ஆமென். எந்த ஒரு மனுஷனும் உயர்த்துகிற ஒரு காரியமாக ஜெபம் அது இருக்கிறது. அப்போ ஜெபத்தில் விசுவாசமாக இருந்து ஜெபிப்பது ரொம்ப முக்கியம். நம்ம எந்த ஒரு ஜெபத்தை தேவனுடைய சமூகத்தில் போய் விதைக்கிறதா இருந்தாலும், ஏறெடுக்கிறதா இருந்தாலும், அங்கே நம்ம விசுவாசத்தோடு நம்ம செயல்படுகிறதாக இருக்க வேணும். ஆமென். ஆனால் நம்மளுடைய ஜெபத்தில் நம்ம விசுவாசமாக இருப்பதை விட நம்முடைய விசுவாசமே ஜெபமாக இருக்கும் பொழுது முடியாதது, ஆகாதது, கூடாதது, நடக்காதது போன்ற காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஆமென். கரங்களை தட்டுவது தான் உங்களுடைய விசுவாசத்தின் வெளிப்பாடு. ஆமென். அதை பெற்றுக்கொண்டீங்க. ஆமென். அப்போ விசுவாசமே ஜெபமாக மாறணும். அதை நம்ம பார்த்துருந்தோம், விசுவாசம் எப்படி ஒரு ஜெபமாக மாற முடியும். ஆமென். அப்போது அந்த விசுவாச ஜெபத்தில் எந்த அளவுக்கு ஒரு வல்லமை இருந்தது என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ பெரிய காரியங்கள் அது என்ன, அந்த காரியம் பயமுறுத்தணும், என்னை திகிலடைய செய்யணும், என்னுடைய தூக்கத்தை ஒரு காரியம் கெடுக்கணும். அதை நான் நினைக்கும் போதெல்லாம் என்னுடைய மனம் ஒருநிலைப்பட்டு இருக்க முடியாத அளவுக்கு தடுமாற்றத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கணும். அந்த காரியத்தை நான் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போய் நான் கொடுக்கணும். ஏன் நான் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போய் கொடுக்கணும்னு சொன்னால், முதல்ல என்னால் முடியாது. நான் ஆராதிக்கிற, நான் தொழுது கொள்ளுகிற என் தேவனால் அது முடியும். அது அவருக்கு லேசான ஒரு காரியம். முதல்ல உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிற எந்த ஒரு காரியம் இப்போ நீங்கள் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. இது நினச்சா என்னுடைய மனசில் ஒரு பதட்டம் வருது, எனக்கு ஒரு பயம் வருது, இந்த எதிர்காலத்தை குறித்தா, இந்த கடனை குறித்தா, இந்த வியாதியை குறித்தா, இந்த நோயை குறித்தா, அல்லது என்னுடைய திருமண வாழ்க்கையை குறித்தா, என்னுடைய குழந்தை பிறக்கக்கூடிய காரியத்தை குறித்து, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற காரியத்தை குறித்து
உங்களுக்கு இப்போ பயம் வருதா? வருது. ஆமாம், வரும்னா ஃபியூச்சர் டென்ஸில் கிடையாது, ரைட் நவ் வருது இல்லைங்களா? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அந்த காரியம் உங்களை தான் பயமுறுத்தும், ஆனால் தேவனை ஒரு நாளும் அது பயமுறுத்த முடியாது. அப்போ அது உங்களை பயமுறுத்தி உங்களை அடிமைப்படுத்துவதற்காக பயத்தை கொண்டு வருது. அதான் ஆண்டவர் சொல்றார், பயப்படாது, பயப்படாது. நான் உலகம் போது உலகத்துக்குரிய யாவற்றையும், உலகத்தின் அதிபதி, உலகத்தின் தேவன், அவனையும் நான் ஜெயிச்சிருக்கிறேன், நீ பயப்படாத. ஆமென். நீ என்னை விசுவாசி என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப எந்த ஒரு பயமுறுத்துகிற காரியமும் உங்களை பயமுறுத்துதே தவிர தேவனை அல்ல, தேவனுடைய நாமத்தை அல்ல. அப்ப என்னுடைய தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறபடினால என்னுடைய எந்த ஒரு தேவையையும் அவர் செய்து என்னை சந்தோஷப்படுத்துறதுல, என்னை திருப்தி ஆக்குறதுல அவர் ரொம்ப 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 ஃபேமஸ். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அப்போ இந்த பயத்தில், தடுமாற்றத்தில், குழம்பி போயிருக்கிற சூழ்நிலையில் மனுஷ ரீதியில் நம்ம ஒரு சில முயற்சிகளை எடுத்துடுறோம், கடைசியாக தேவனிடத்தில் போகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடு. ஆமாம், எல்லாத்தையும் ஆண்டவர் நீ கேட்குறத விட கூட தான் கூட்டி கொடுக்குறாரு. அப்போ நான் பாருங்கள், எனக்கு ஒரு தேவை, முதல்ல நான் எல்லா வழிகளையும் யோசித்து ஆராய்ஞ்சி செஞ்சு முடியலப்பா அப்படின்னு கடைசி ஒரு இடமா தேவனுடைய சமூகத்துக்கு வரும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அன்றைக்கி பார்த்தோம் பாருங்க, அண்ணாள்கிட்ட இல்லைங்களா, கடைசியாக அவன் தேவன்கிட்ட வந்திருக்கிறா. ஆனால் அவன் அன்றைக்கே வர வேண்டிய நேரத்தில் வந்திருந்தா அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கும். அப்போ முதல்ல நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், தேவனுடைய சமூகத்தை தேடணும். நம்மளுடைய முதலும் முக்கியமான ஒரு இடத்துல தேவனை நீங்கள் வைக்கும் போது தான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் முதலும் முடிவுமாக அவர் இருப்பார். ஆமேன், அல்லேலூயா. நிறைய பேர் தேவனை ஷோகேஸ் மாதிரி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? நிறைய பேர் தேவனை ஷோகேஸ் மாதிரி. என்ன அர்த்தம்? ஷோகேஸ்னால் அந்த லிவிங், அதுக்குள்ளார ஒரு பொம்மை வச்சிட்டிங்கன்னா வருஷக்கணக்காக ஆகும். ஆமாம், ஏதோ ஒரு சிலை, ஏதோ ஒரு பொம்மை வச்சுட்டா வருஷக்கணக்காக ஆகும் அதை எடுத்து வெளியே வச்சு துடைக்கிறதுக்கு. அதுக்காகத்தான் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு நாள் ஒரு பூஜையை வச்சு அப்போயாவது எடுத்து நீ பாடுறான்னு சொல்லி எவனோ ஒன்று செஞ்சான். ஆனால் நம்ம தேவன் ஷோகேஸ் கிடையாது. ஆமேன். நம்முடைய தேவன் என்னதுங்க? ஆமாம், மூச்சு காற்று மாதிரி. நீங்கள் அடக்குனா கூட அவங்களால அடக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் நீங்கள் விட்டு தான் ஆகணும் மூச்சை. நீங்கள் எவ்வளோ நேரம் மூச்சு தம் பிடிக்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நீங்கள் மூச்சு விட்டு தான் ஆகணும். அதே போல் தான் தேவன். ஆமேன். அப்போ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நம்முடைய தேவனை எந்த ஒரு பிரச்சனையும் அச்சுறுத்தாது. என்னை அச்சுறுத்துகிற பிரச்சனைகளை அவர் நான் மேற்கொள்வதற்கு தேவையான பலத்தை அவர் எனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஓகே, நம்முடைய ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, எல்லாவற்றையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அந்த நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நான் ஜெபிக்க போகிறேன் இல்லைங்களா, நான் ஜெபிக்க போகும்போது எனக்கு என்ன வேணும் அதை முதல்ல தீர்மானிக்கிறவெல்லாம் நம்ம இருக்கணும். நிறைய பேர் பாருங்களா, உதாரணத்துக்கு இன்றைக்கி தான் கல்யாணம் பண்ணுவாங்க, பிள்ளைங்களுடைய கல்யாணத்துக்காக ஜெபிச்சுன்னு இருப்பாங்க. அது ஜெபிக்கிறது தப்பு கிடையாது. முதல்ல ஆண்டவருக்கு இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும், இப்போ என்ன வேணும், ரைட் நவ், அந்த காரியத்துக்காக முதல்ல நம்ம ஜெபிக்க போகணும். அப்போது எந்த ஒரு ஜெபத்தையும் நீங்கள் எதிர்காலத்துக்கு தேவையான காரியங்களை ஜெபிக்கிறதோ அதுக்காக நீங்கள் கேட்குறதோ தவறு கிடையாது. அது தேவனுடைய கரத்தில் அந்த காரியங்கள் இருக்குது, நீங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் எனக்கு இப்போ அத்தியாவசியமாக இப்போ எனக்கு ஒரு காரியம் வேணும், இதுதான் எனக்கு தலை போகிற காரியம்னு சொன்னால் அந்த காரியத்திற்காக நான் முதல்ல ஜெபிக்கணும். அப்போ முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதுக்காக ஜெபிக்க போகிறீங்கங்கிற ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். ஆமேன். ஒரு ஃபோட்டோ போட போகிறாங்க பாருங்கள், அந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது புரியும். ஜெபம் உங்களுக்கு என்ன வேணும் என்பதை முதல்ல நீங்கள் தீர்மானிக்கிறீங்க. ஆமேன். இப்போது இதுதான் உங்களுடைய ஜெபம். கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க, பலதரப்பட்ட ஜெபம் இருக்குது இல்லைங்களா, கலகலராக விதவிதமாக ஜெபம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதில் தேவனிடத்தில் எதை போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது ஃபோட்டோ, உதாரணத்துக்கு பிரியாரிட்டி. இப்போ எனக்கு 1ஆம் நம்பரில் இருக்கிற ஜெபம் 2, 3, 4, 5ன்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு 5 ஜெபம் சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த ஜெபம் ரொம்ப முக்கியமான ஜெபம்? 1ஆ இருக்கலாம், அதில் 5ஆ கூட இருக்கலாம். இப்போது அந்த ஜெபத்தை நீங்கள் முதல்ல டார்கெட் பண்ணணும். இந்த வார்த்தையை தான் இன்றைக்கி உங்ககிட்ட பேச போகிறேன். ஒரு ஜெப விண்ணப்பத்தை தேவனிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய பதிலை முதல்ல நீங்கள் டார்கெட் பண்ணணும். டார்கெட் பண்ணி அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். நிறைய பேர் தேவனிடத்தில் போய் வளவளன்னு எல்லா காரியத்தையும் சொல்லிட்டு எந்த காரியத்துக்காக ஜெபிச்சோம், நமக்கு எந்த காரியம் தேவை என்பதை மறந்து போயிடுறாங்க. இப்போ நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா?
இந்த ஃபோட்டோ பாருங்கள், ஃபோட்டோ பார்த்துட்டிங்களா? எல்லாம் நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 5 விண்ணப்பம் வேணும். அதில் இன்னைக்கு அல்லது நாளைக்கு அல்லது இந்த வாரத்தில் உங்களுக்கு என்ன வேணும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இப்போது அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. எப்படின்னு அடுத்த ஃபோட்டோ போடுங்க. ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க. இப்போ எனக்கு 5வது ஜெபம் தான் தேவை. நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன், நான் அதை பார்த்து அடிச்சிட்டேன். இப்போது அம்பு தான் உங்களுடைய ஜெபத்திற்கான பதிலை கொடுக்க போகிற ஒரு காரியம் வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் அந்த ஜெபத்துக்கு போகும்போது நான் 1 வேணுமா, 2 வேணுமா, 3 கேட்கலாமா, 4 கேட்கலாமா, 11 கேட்கலாமா, ஆமாம் 10வது கேட்கலாமா? இப்போ உங்களுக்கு இதில் பலதரப்பட்ட ஜெபத்தில் உங்களுக்கு எந்த ஜெபம் வேணுமோ அந்த ஜெபத்தை நீங்கள் டார்கெட் பண்ணி அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இதில் அடிக்கிறது போல் தேவனிடத்தில் நீங்கள் போய் கேட்கக்கூடிய ஜெபம் அதுவாகத்தான் இருக்கணும். அந்த டார்கெட்லேருந்து எப்போ நீங்கள் அடுத்த டார்கெட்டுக்கு போவீங்கன்னு சொன்னால் அந்த டார்கெட் உங்களுடைய வாழ்க்கையில் கண்களில் பதிலாக வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும். அப்போ உங்களுடைய ஃபோக்கஸ் தவறும் பொழுது, உங்களுடைய டார்கெட் தவறும் பொழுது நீங்கள் மஞ்சள் அடிக்க வேண்டிய நீங்கள் கண்ட இடத்துல அடிச்சுன்னு இருப்பீங்க, அல்லது ரெட் அடிக்க வேண்டிய நீங்கள் வேறு எங்கேயும் அடித்து கொண்டு இருப்பீங்க. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் பலன் இல்லாமல் போயிடும். அப்போ எனக்கு முதல்ல என்ன வேணும்? நம்மளுடைய தேவைகளை தேவன் அறிந்திருக்கிறார். நம்ம ஏற்கனவே நிறைய முறை பார்த்துருக்குறோம். ஆனால் நான் கேட்க வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்குது. நான் அதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய சில நேரங்கள் சூழ்நிலைகள் இருக்குது. அப்போ முதல்ல உங்களுடைய ஜெபத்தில் எனக்கு என்ன வேணும் என்கின்ற ஒரு தெளிவு உண்டாகணும். இந்த தெளிவு தான் உங்களுடைய வாழ்க்கையில் பதிலை உங்களுக்கு கொடுக்க போகிறது. நிறைய பேர் ஜெபத்தில் போய் நிறைய காரியங்களை கேட்கணும். ஆண்டவர் இடத்துல போய் கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய தேவைகளை சந்திங்க அப்படின்னு கேட்குறோம். எத்தனை பேர் அப்படி ஜெபிச்சிருக்கிறீங்க? சொல்லியிருக்கிறீங்களா? அப்போ நீங்கள் ஜெபிச்சு தப்பு. ஆமாம், எங்கள் வீட்டை திறக்கணுன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே சாவியை தான் போட்டு திறக்கணும். நான் நல்ல பிரதர், இவர்கிட்ட சாவி வேணும் போய் எங்கள் வீட்டில் போட்டு திறந்துன்னு வச்சிங்களேன், திறந்து தான் இருக்கணும் நீங்கள் ஃபுல்லாக. அப்போ என்னுடைய தேவையை சந்திங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு 10 லட்சம் தேவை இருக்கும். ஓகேங்களா? இப்போ எந்த தேவையை சந்திக்க சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க? இல்லை, அது உங்களுக்கு தான் தெரியும். இப்போது என்னுடைய தேவைகளை சந்திங்க அப்படின்ற ஜெபம் எப்படின்னு சொன்னால் எல்லாரும் நல்லா இருக்கணுங்க. எல்லாரும் எப்படி இருக்கணுங்க? நல்லா இருக்கணும். நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், இந்த ஜெபம் கேட்கப்படவே படாது. ஏன்னா இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவே மாட்டார். ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கிறவன் அப்படின்னு சொல்கிறவங்கள போன வாரம் ஜெயிலுக்கு போனவன் இருப்பான், இது இன்னைக்கு கொலை பண்ணுறவன் இருப்பான், யாரையோ ஒரு தப்பு பண்ணுறவன் இருப்பான். அவனையும் சேர்த்தா நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஜெபிக்கிறீங்க. அவன் நல்லா இருந்து இன்னும் 10 பேர் கெடுக்கிறதுக்கா, இல்லை 10 பேரை கொலை பண்ணுறதுக்கா, 10 பேரை சாவடிக்கிறதுக்கா, இல்லை திருடுறதுக்கா? அப்போ யார் நல்லா இருக்கணும்? ஆண்டவர் கேட்பார், உனக்கு நிறைய தேவை இருக்குதுப்பா, இன்னைக்கு எந்த தேவைக்காக நீ வந்திருக்கிற, எந்த தேவையை நான் சந்திக்கணும்? ஏன் தெரியுங்களா? நான் இன்றைக்கி போய் ஒரு 10 தேவையை சொல்லிவிட்டு வந்துடுவேன், நாளைக்கு ஒரு 10 தேவை எடுத்துன்னு போவேன், நாளை மறுநாள் ஒரு 10 தேவை எடுத்துன்னு போவேன். இப்போ நாளை மறுநாள் போயிட்டு ஆண்டவர் என் தேவையை சந்திங்கன்னா ஆண்டவர் கேட்பார், திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை நீ ஒரு 1000 தேவையை வச்சுட்டவ, ஒரு எந்த தேவை இப்போ நான் சந்திக்கணும்? ஏன்னா 1000 தேவைக்கும் பதில் கொடுத்துட்டா நம்ம எங்கே இருப்போம்னு அவருக்கு தெரியும். 1000 தேவையை ஆண்டவர் சந்திச்சிட்டா நீங்கள் யாராவது அடுத்த வாரம் இங்கே இருப்பீங்க? நானே இருக்க மாட்டேன்ல. அப்போ ஆண்டவர் அப்படி சந்திக்க மாட்டார். அப்போ அவர் கேட்பார், உங்களுடைய எந்த தேவை வேணும், இன்றைக்கி நான் எதை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்ககிட்ட கேட்பார். ஏன்னா அவர் எல்லா தேவையை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. ஆனால் நீ எந்த தேவையை பெற்றுக்கொண்டா சந்தோஷப்படுவ, எந்த தேவையை கொடுத்தா உன்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் தேவனை விட்டு விலகாமல் இருப்ப என்பதை அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார். அப்போ நீ கேட்ட மாத்திரத்தில், நான் கேட்ட மாத்திரத்தில் ஒரு காரியத்தை கொடுத்துட்டாருன்னா நான் மறுநாள் எங்கே இருப்பேன்? ஏன்னா சபையில் வந்து ஒரு சிலர் அப்படி தான் இருக்கிறாங்க. சரீரத்தில் ஒரு நல்ல பலன் கிடச்ச உடனே போறவங்க இருக்கிறாங்க தானே, இல்லைங்களா? அப்போ ஆண்டவருக்கு இந்த கெஸ்ட் மாதிரி இருக்கிறவங்களாம் வேணாம், பிள்ளைகள் தான் வேணும் அவருக்கு. பிள்ளைகள் தான் டேபிளில் உட்காந்து சாப்பிட முடியும். பாருங்க, எல்லாம் சேர் போட்டு உட்காந்துக்கிறீங்க, இல்லை நீங்களாம் பிள்ளைகள். ஆமென். நல்லா கரங்களை தட்டுங்களேன். அப்போ என்னுடைய ஜெபம் முதல்ல ஒரு ப்ரிஷியஸான ஒரு ஜெபம், விலை மிக்க ஒரு ஜெபம். நம்முடைய ஜெபம் ஒரு வல்லமை உள்ள ஜெபம். ஏன் என்னுடைய ஜெபம் வல்லமை உள்ளதுன்னு நான் சொல்கிறேன்? ஏன் என்னுடைய ஜெபம் வல்லமை உள்ளதுன்னு சொன்னால், அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்க போகிற ஒரு வல்லமை உள்ளவர். நல்லா கரங்களை தட்டுங்களேன். இந்த சிந்தனை எனக்குள்ளே வரணும். நான் போய் பிரதர்கிட்ட ஒன்று கேட்குறேன்னா அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாருன்னு சந்தேகம் வரலாம். ஆனால் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க போகிறவர் வல்லமை உள்ளவர். அவர் வானாதி வானங்கள் கொள்ளாதவர். எல்லாவற்றுக்கும் மேலே எங்கள் அப்பா, என்னுடைய தகப்பன், அவர்கிட்ட நான் என்னுடைய ஜெபத்தை வைக்க போகிறேன். அதனால் என்னுடைய ஜெபம் வல்லமை உள்ளது, அந்த ஜெபம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது என்கின்ற அந்த ஒரு தெளிவு. ரெண்டாவது பாருங்களேன், எந்த ஒரு ஜெபத்தை நான் கேட்டு நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய பதில் என்னுடைய வாழ்க்கையை மாற்றும், என்னுடைய சூழ்நிலையை மாற்றும், நான் இன்னைக்கு இருக்கிற அந்த பிரச்சனையிலிருந்து என்னை மீட்டெடுக்கும் என்கின்ற அந்த ஜெபத்தினுடைய பதில்
உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதை நீங்கள் தேவனிடத்தில் கேட்க முடியும். இப்போ மதியானம் 3 மணிக்கு நாலு பிரியாணி சாப்பிட்டீங்க, கோழி பிரியாணி சாப்பிட்டுட்டீங்க. இப்போ 5 மணிக்கு மறுபடியும் சுட சுட ஆட்டுக்கறி பிரியாணி படம் நீங்கள் சாப்பிடுவீங்களா? ஆனால் ரோட்டில் ஒருத்தன் 5 மணிக்கெல்லாம் பட்னியாக கிடப்பான், சாப்பிடாமல் இருப்பான். இல்லை, அவன் 3 நாளாக சாப்பிடாமல் இருப்பான். அவனை போய் நீங்கள் சந்தித்து அந்த பிரியாணியை கொடுக்கும்போது அந்த பிரியாணி எப்படி தம்மா சாப்பிடுவான்? எப்படி சாப்பிடுவாங்க? ஒரு வாஞ்சையோடு, ஒரு ஆவலோடு. அவனுக்கு தெரியும், நான் இன்னைக்கு இந்த பிரியாணியை சாப்பிடலன்னு சொன்னால் ஒருவேளை நான் செத்து போயிடுவேன், நான் பல நாளாக சாப்பிடாமல் இருக்கிறேன். அப்போ எனக்கு இந்த சாப்பாடு ரொம்ப முக்கியம். அப்போ 4 மணி அந்த 5 மணி அந்த 6 மணி ஆகி அவன் சாப்பிடாமல் இருக்கிறான். அவனுக்கு நீங்கள் பிரியாணி இல்லைங்க, நீங்கள் சாதாரண சோத்தை கொடுத்தா கூட அதை அவன் வாங்கியாக ஆவலாக வாங்கி சாப்பிடுவான். இன்றைக்கி நிறைய பேர் சாப்பிட்டுட்டு செரிமானம் ஆகாத ஜபங்களை தான் தேவனிடத்தில் ஏறெடுத்து கொண்டு இருக்கிறோம். பதில்கள் வந்து கொண்டு இருக்கிறது, அந்த பதிலை பெற்றுக்கொள்ள நான் ஆயத்தமாக இல்லை. காரணம், நான் ஏற்கனவே திக்குமுக்காடி போய் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். பார்த்தீங்களா, நான் சாப்பிட்டுட்டு செரிமானம் ஆகாமல் இருக்கிறேங்க. ஆமேன். நான் பட்னியாக இல்லை, நான் பட்னியாக இருந்தால் தான் எனக்கு தேவையான சாப்பாடு வரும்போது அது மேலே எனக்கு ஒரு பாசம், நேசம், ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை, அதை சாப்பிடணுமே என்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனால் இப்போ நான் ரொம்ப திருப்தியாக இருக்கிறேன், இல்லை வயிற்றுல இடம் இல்லை. அப்போ அடுத்தது என்ன ஒரு சுவையுள்ள சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாலும் அது எனக்குள்ள ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. இன்றைக்கி அன்னைக்கருடைய ஜெபம் அப்படி தான் போய் இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் போய் ஜெபிக்கிறேன். இப்போ ஒருத்தவன் கடனில் இருக்கிறான், அவன் போய் ஜெபிக்கிறான்னு சொன்னால் அந்த கடன் அவனுடைய வாழ்க்கையில் மாறலன்னு சொன்னால் அவன் வாழ்க்கை மாறி போயிடும், அவன் செத்து போயிடுவான். அப்படின்ற சூழ்நிலைக்குள்ளே அவன் வந்தாதான் அந்த கடன் தீர்ணமே என்கின்ற அந்த ஒரு எண்ணம், சிந்தனை அவனுக்குள்ளே வரணும். இந்த ஜெபம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்கின்ற ஒரு வெளிப்பாடோடு நீங்கள் ஜெபிக்க போனால் அந்த ஜெபம் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் அதை விட மாட்டீங்க. அது கிடைச்சி உங்கள் கையில் பதிலை நீங்கள் பார்க்குற வரைக்கும் அதை நீங்கள் விட மாட்டீங்க. அதுக்கு எவ்வளோ போராட்டம், எவ்வளோ தடை, எவ்வளோ பாடு வந்தாலும் நீங்கள் அதை மேற்கொள்வீங்க அல்லது நீங்கள் அதை மீறுவீங்க. ஆமேன். இப்போ நான் ஜெபிக்க போகிறேன், எனக்கு என்ன தயம் வேணும் தெரியாது. நான் போய் ஏதோ ஜெபிச்சுட்டு வரேன், எனக்கு ஆண்டவர் ஏதோ கொடுக்கவே மாட்டார். ஏன்னு சொன்னால் ஏற்கனவே ஒருத்தவன் ரூம் போட்டுக்கின்னு 3 நாளாக உபவாசம் இருந்து ஜெபித்து அழுது கதர்னு இருக்கிறான். அவனுக்கு கொடுப்பாரா? இல்லை எதாச்சும் நான் போய் கேட்ட ஆண்டவர் கொடுக்கட்டும். நிறைய பேர் பாருங்க, நான் ஒரு வேலைக்கு இது போட்டிருக்கிறேன், அப்ளிகேஷன் போட்டுக்கிறேன், வேலை கிடைச்சா பார்ப்போம், கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா உனக்கே என்ன ஆச்சுங்க, அந்த வேலை மேலே நம்பிக்கை கிடையாது. அப்போ இன்றைக்கி நிறைய செரிமானம் ஆகாத ஜெப அந்த விண்ணப்பங்களை போல் நம்முடைய விண்ணப்பங்களை நாம் வச்சு கொண்டு இருக்கிறோம். அப்போ முதல்ல எனக்கு என்ன வேணும் என்கின்ற ஒரு காரியத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். எந்த ஒரு காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத நீங்கள் டார்கெட் பண்ணணும். இந்த டார்கெட் பண்ணி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஜெபத்தை தேவனிடத்துலேருந்து கேட்கும் பொழுது அந்த பதில் வரும்பொழுது உங்களுடைய இருதயம் அன்னாளுடைய இருதயத்தை போல செழிக்கும். நல்ல கரங்களை தட்டுங்க. அவன் அப்படிதான் கேட்டான், அவன் அப்படிதான் டார்கெட் பண்ணான். எத்தனோ வருஷமாக ஜெபிச்சா அவளுக்கு ஜெபம் கிடைக்கல, டார்கெட் பண்ணுறான், எனக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை வேணும், டார்கெட். இப்போ அதையே ஃபோக்கஸ் பண்ணுறா, இருதயத்தை ஊத்துற அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறா. டார்கெட் ஃபோக்கஸ் பண்ணா, சாப்டர் முடிச்சுட்டு வெளியே வந்தா, இப்போ கணவரை கூட்டுங்கன்னு காதனூருக்கு போயிட்டாங்க. எதுக்கு? பிறக்க போகிற ஆண் பையனுக்கு ட்ரெஸ்ஸு வாங்க. இதுதான் டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்கிற ஒரு ஜெபம். ஆமீன். அப்போ அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்புறம் நம்முடைய ஜெபத்தில் நம்ம டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஜெபத்தை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஜெபம் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கிறதாக இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் ஏற்கனவே வாசிச்சிருப்போம். மத்தேயு 21:22 வாசிக்க வேணாம். அதில் வசனம் சொல்லுது, ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நல்ல வசனத்தை கவனிங்க. ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, பின்னாடி இருக்குது உங்களுக்கு தெரியும், அது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டார். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த எவைகள் என்ன கவனிங்க எல்லாரும். அந்த எவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன? அவ்வளோதான். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டார் வச்சுங்களேன். இப்போ என்னுடைய பதில் என்ன தெரியுங்களா? அந்த எவைகளோ என்கின்ற அந்த விண்ணப்பத்தில் தான் இருக்குது. அப்போ நான் அந்த எவைகளோ என்கின்ற விண்ணப்பத்தை நான் டார்கெட் பண்ணணும். ஆண்டவர் சொல்ற, நீ டார்கெட் பண்ணு. உனக்கு அநேக தேவைகள் இருக்குப்பா. உனக்கு காலையில் எழுந்துலேருந்து தூங்குற வரைக்கும் உனக்கு நிறைய தேவைகள் இருக்குது. அந்த தேவைகளில் உனக்கு இப்போ எந்த தேவை வேணும்? ஒரு அம்மா சமைக்கிறாங்க, நான் 1 மணி நேரத்துக்குள்ளார சாப்பாடை முடிச்சிடணும், 2 மணி நேரத்துக்குள்ளே நான் சாப்பாடு வேலையை முடிச்சிடணும். ஏன்னா பிள்ளைகள் சாப்பிடணும், ஒரு டார்கெட். ஒரு வேலைக்கு போகிறோம், காலைல இத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும், இத்தனை மணிக்கு நான் முடிக்கணும், ஒரு டார்கெட்.
ஏதோ ஒரு காரியம் செய்கிறோம்ல, அப்போ அந்த காரியத்துக்கு டார்கெட் பண்ணுறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், ஜெபமும் அப்படி தான். நீ கண்டபடி வந்து ஜெபித்து கொண்டு இருக்க, அதை மாதிரி டார்கெட் பண்ணு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஜெபத்தில் எவைகளோ. அப்போது நல்லா கவனிச்சிக்கணும், அந்த எவைகளோ என்கின்ற அந்த ஒரு வார்த்தை தான் உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் பதில் பெற்றுக்கொள்ளக்கூடிய பதிலுக்கான ஜெபம். அந்த எவைகளோ தான் உங்களுடைய வாழ்க்கையில் பதில் பெற்று கொள்வதற்கு ஏதுவான ஒரு ஜெபமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த எவைகள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த எவைகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஜெபத்தை தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் டார்கெட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிற நேரத்தில் உங்களுடைய இருதயத்தில் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஒன்று வந்துச்சிங்களா? ஏதோ ஒரு காரியம் வந்துச்சா? இப்போ அந்த காரியத்தை ஜூம் பண்ணி கிட்ட கொண்டு வாங்க, அன்சூம் பண்ணுங்க, கிட்ட வச்சு பாருங்க, உங்கள் கண்களுக்கு முன்பாக வச்சு பாருங்க. அந்த ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துட்டா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களோ, அந்த காரியம் நடந்துட்டா உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குமோ அப்படி இப்போவே நீங்கள் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கணும். அதனால் அதை தான் பண்ணா. ஜெபிச்சா வசனம் சொல்கிறது இனி அவள் துக்கமுகமா இல்லை, வந்துட்டா அவ்வளோதான். இப்போ துக்கமுகமாக இல்லைன்னு சொன்னால் இப்போ அவள் சந்தோஷமாக இருக்கிறா. அதனுடைய அர்த்தம் அவள் பெற்றுக்கொண்டா நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேனோ அதை அவள் ஆக்டிவேட் பண்ண காட்டுறான். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் அந்த ஜெபத்தை பெற்றுக்கொண்ட பிறகு எப்படி செய்வீங்களோ அதை நீங்கள் முன்னாடியே செய்யணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அப்போ அந்த எவைகளை நீங்கள் இன்றைக்கி டார்கெட் பண்ணணும். கண்டதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட போயிட்டு என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய, என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய, என்னுடைய பிரச்சனைக்கு பெரிய தீர்வாக இருக்கிற இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஏதோ ஒன்று வாங்கணும், அதை டார்கெட் பண்ணி அது கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அதுதான் எவைகள். அந்த எவைகளை நீங்கள் கேட்கும்போது அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமீன். இப்போது 2வது ஃபோட்டோ இதை பார்த்தீங்களா? இவரை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுங்க? குறி பார்க்குறாரு. ஒரு வேட்டைக்காரன். மீன் அந்த வேட்டைக்காரன் என்ன பண்ணுறாரு? முதல்ல அவர் ஒரு குறியை பார்க்குறார். ஒரு பொருளை அல்லது ஒரு விலங்கை, ஏதோ ஒரு பறவையை அவர் அடிக்கிறதுக்காக அது குறி பார்க்குறார். இப்போ அவருடைய ஆசை அன்னைக்கு ஏதோ ஒரு பறவையை அன்னைக்கு சுடணுன்ற ஒரு ஆசை. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? போய் அந்த தூரத்தில் இருக்கிற ஒரு பறவையை முதல்ல டார்கெட் பண்ணுறாரு. ஏன்னா ஒரு பறவையாக இருக்கும், நூற்றுக்கணக்கான பறவைகள் இருக்கும். அப்போ அந்த நூற்றுக்கணக்கான பறவைகளில் ஒரு பறவையை டார்கெட் பண்ணுறாரு. இப்போ அந்த டார்கெட் பண்ண ஒரு பறவையை அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், எத்தனைக்கு கீழே நிறைய பறவைகள் இருக்குதா? ஆமாம், அது பறவைலாட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க பறவைன்னு சொல்லிட்டு. அது ஏதோ கோழி மாதிரி இருக்குது. ஆமாம், ஏதோ ஒரு கோழி மாதிரி இருக்குது, ஆனால் மேலே பறக்குது பறவை தான். அப்போனா ஓகே, படம் தேடி எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், நிறைய பறவைகள் இருக்குது. முதல்ல நிறைய பறவைகளில் ஏதோ ஒரு பறவையை சுடணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் பண்ணிட்டார். இப்போ ஏற்கனவே டார்கெட் பண்ணார். என்ன டார்கெட் பண்ணால் இன்றைக்கி போய் ஒரு பறவையை அடிக்க போகிறேன், டார்கெட் பண்ணிட்டார். இப்போ பார்த்தா அங்கே நூற்றுக்கணக்கான பறவைகள் இருக்குது. இப்போ ஒரு பறவையை அந்த மனுஷன் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஆமீன். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மனுஷன் அந்த இன்னும் ஒரு பறவையை ஃபோக்கஸ் பண்ணிட்டான். ஆனால் கீழே என்ன இருக்குதுங்க? நிறைய பறவை இருக்குதுல்ல, அந்த பறவைகளை எதுவும் அவன் சுடல பாருங்க, அதை அவன் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கல பாருங்க. அவன் பறந்து கொண்டு இருக்கிற ஒரு பறவையை டார்கெட் பண்ணிட்டான், அந்த ஒரு பறவையை ஃபோக்கஸ் பண்ணிட்டான். இப்போ அவன் பக்கத்தில் ஒரு சில பறவைகள் இருக்குங்க. அவன் ஒருவேளை கையை நீட்டினா கூட அதை பிடிச்சிக்கொள்ளலாம், அல்லது கல்லால் அடித்தா கூட அவன் சாவடிச்சிடலாம். இப்போது நல்லா கவனிச்சுக்கோங்களேன், அவனுடைய டார்கெட்டும் அவனுடைய ஃபோக்கஸும் பறக்கக்கூடிய ஒரு பறவை, அதை நான் இன்றைக்கி அடிக்கணும். இப்போ அவனுடைய சிந்தனையை திசை திருப்புவதற்கு கீழே நிறைய பறவைகள் இருக்குது. இப்போ அவன் அந்த டார்கெட்லேருந்து கீழே இருக்கிற பறவை இது பிடிக்கலாமா, அதை பிடிக்கலாமா, இதை பிடிக்கலாமா, அதை பிடிக்கலாமான்னு அந்த பறவை என்ன பண்ணிடும்? போயிடும். இப்போ அது எங்கே போகுது? அவனுடைய கண்ணு பாருங்கள், அது போகிற பக்கம்லாம் போகும். அது இப்படி போனோம், இப்படி போவான், இப்படி போனான், இப்படி போவான், இப்படி போனான், இப்படி போவான். அவனுடைய அந்த துப்பாக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆயினும் இருக்கும். அந்த கரெக்டான ஒரு நேரத்துக்காக காத்துன்னு இருப்பான், கரெக்டான ஒரு நேரத்துக்காக காத்துன்னு இருப்பான். அவனுடைய கால்குலேஷன் போடுவான். நான் இப்போ ட்ரிக்கரை அமுக்குனா இது போய் கரெக்டாக அந்த பறவையை அடிக்கிறதுக்கு இவ்வளோ செகண்ட் ஆகும், அந்த செகண்டில் அந்த பறவை இப்படி போகும் என்ற அந்த கால்குலேஷன் பண்ணுவான். அவனுடைய சிந்தனைகளை திசை திருப்ப அநேக காரியங்கள் வரும். அவனுடைய எண்ணத்தை திசை திருப்பதற்கு அநேக காரியங்கள் வரும், நிறைய தடைகள் வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பறவை டக்குன்னு கீழே உட்காந்துடும், மேலே எறும்பும், நிறைய டிஸ்ட்ராக்ஷன் அவனுக்கு வந்துன்னு இருக்கும். ஆனாலும் அவனுடைய குறி அந்த பறவையின் மேலே இருக்கும். நம்முடைய ஜெபமும் அப்படி தான். அப்போ இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என் உள்பட
என்னோட ஜபங்களுக்கு பதில் கிடைக்காம இருப்பதுக்கான காரணம், நான் பறக்கிறத பிடிக்கிறதா, உட்காந்துங்கிறத பிடிக்கிறதா, இருக்கிறத பிடிக்கிறதா, அல்லது இருக்கிறத விட்டுட்டு பிடிக்கிறதா, அல்லது உடவண்டத்தை இழுத்து வச்சுன்னு பிடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஜபத்தில் நான் தடுமாறி கொண்டு இருக்கிறேன். நேற்று ஒரு காரியத்தை கேட்டேன், அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் கிடச்சிட்டா, அப்போ ஏன் நான் மறுநாள் வேறு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறேன்? ஒன்று நீங்கள் ஆண்டவரை நம்பலை, அல்லது அந்த ஜபம் உங்களுக்கு தேவை என்பதை நீங்கள் நம்பலை. இப்போ எனக்கு உதாரணத்துக்கு கல்யாணம் ஆகணும்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையினுடைய பிரதானம் என்னதுங்க? கல்யாணம் ஆகணுங்க. நீ அடுத்த ஜபம் ஜெபி, அது வேற விஷயம். ஆனால் அந்த கல்யாணம் ஆகி பொண்டாட்டி கழுத்தில் தாலியை கட்டி பொண்டாட்டி வந்து அத்தான் அப்படின்னு கூப்பிடுற வரைக்கும், நான் செத்தேன்னு சொல்கிற வரைக்கும் கூட நீங்கள் என்ன பண்ணணும்? சொல்லி ஜெபிங்க. அதான் நிறைய கணவர் முகத்தில் சிரிப்பு நான் பார்க்குறேன். இல்லை சரி, எனக்கு கணவன் வரணும்னு சொல்லிட்டு மனைவி அப்போ அது வர வரைக்கும் ஜெபிங்கப்பா. ஏன்னா அவன் அந்த பறவையை பிடிக்காம அவன் வீட்டுக்கு போனான்னா அவன் பொண்டாட்டி கூட மதிக்க மாட்டான். இல்லை நீ பெரிய வேடன் கடன்னு சொல்லிட்டு நம்ம பீத்தின வர ஒரு பறவை அடிக்க உனக்கு வக்கீல்னு சொல்லி சொல்லுவான். அதனாலவே என்ன பண்ணுவான், அந்த டார்கெட்டில் இருந்து அவன் தன்னுடைய சிந்தனையை மாற்றிக்கொள்வது இல்லை, எண்ணத்தை மாற்றிக்கொள்வது இல்லை. நான் சொல்கிற காரியம் உங்களுக்கு சிரிப்பை தூண்டுவது, ரொம்ப சந்தோஷம், சிந்திக்கணும். ஏன்னா இன்றைக்கி நான் காலையில் இந்தந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறேன், நாளைக்கு வேற ஒரு பட்டியல் எடுத்துன்னு போகிறேன், மறுநாள் வேற ஒரு பட்டியல் எடுத்துன்னு போகிறேன், இன்றைக்கி ஒரு பட்டியல் எடுத்துன்னு போகிறேன். இப்போ ஆண்டவர் உட்காந்துன்னு யோசனை பண்ணுவார், இந்த புள்ளிக்கு என்ன வேணும், என்கிட்ட எதை கேட்க போகுது. அப்போ ஆண்டவர்கிட்ட நீங்கள் டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஒரு காரியத்தில் நீங்கள் நிற்கும் பொழுது உங்களுடைய உறுதியின் நிமித்தம், அதாவது விசுவாசம், உங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் தான் உங்களுடைய விண்ணப்பத்திற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். நம்முடைய சிந்தனையை கூட அப்படித்தான் திசை திருப்ப நிறைய காரியங்கள் வரும் பாருங்க. இல்லை நான் உதாரணத்துக்கு கடன் பிரச்சனைக்காக ஜெபிச்சுன்னு இருப்பேன், திடீர்னு பார்த்தோன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்போ நிறைய பேர் என்ன பண்ண, கடன் பிரச்சனை விட்டுட்டு உடம்பு சரியில்லாமல் ஜெபிச்சுன்னு இருப்பாங்க. சரி கொஞ்சம் தெளிவு அடைஞ்ச பிறகு கடனை பற்றி ஆரம்பிக்கலான்னு பார்த்தாக்கா வேலையை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இவங்க முதல் நாள் ஜெபிக்க போன கடன் பிரச்சனை என்ன ஆச்சுங்க? அது கடனாகவே இருக்குது, அந்த கடன் இன்னும் மாறலையே. அப்போ கடன் மாறாமல் நீ வேற என்ன பண்ண போகிற? அப்போ அந்த டார்கெட்லேருந்து தவறும் பொழுது அந்த வேடனை போல தான், இந்த பறவையை பிடிக்கவா, அந்த பறவையை பிடிக்க, இது பக்கத்தில் இருக்குது, இது பிடிக்கலாமா, அது உங்களை ஏமாற்றும், பக்கத்தில் இருக்கிற மாதிரி வந்து உங்கள்கிட்ட காட்டும். நீங்கள் நல்லா அந்த குருவியை டார்கெட் பண்ணி நிற்பீங்க, அந்த பறவையை, இது வந்து உங்கள் பக்கத்தில் நின்று சும்மா அப்படி உங்களை ஏமாற்ற மாதிரி நிற்கும். நீங்கள் கொஞ்சம் குறியை எடுத்துகிட்டு இதை பார்க்கும்போது அது பறந்துடும். இப்போ இதுவும் பறந்து ரெண்டு பேரும் ஜோடியாக போய் டாட்டா காட்டிட்டு போயிடும். அப்போ நீங்கள் முதல்ல எந்த குறியை பார்க்குறீங்களோ அது மேலே உங்களை டார்கெட்டை நீங்கள் வைங்க, அதன் மேலே உங்களுடைய ஃபோக்கஸை நீங்கள் வைங்க. கொலோசியர் 4:2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஆமாம், வசனம் சொல்லுது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு தூங்க வேணான்னு சொல்லிட்டாரு. நிறைய பேர் தூங்காமல் ஜெபிச்சுன்னுக்குறாங்க. ஆமென். இங்கே விழித்திருங்கள்னு சொன்னது தூங்காமல் இருக்க சொல்ல ஆண்டவர். விழித்திருங்கள்னு சொன்னால் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், அத்தாவசியமாக இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஜெபத்திற்கான பதிலை உங்களுக்கு தெரியாமல் திருட அநேக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் பதிலை கொடுக்க உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், ஆனால் பதிலை பெற்றுக்கொள்கிற நேரத்தில் நீ விழிப்பா இல்லை, நீ எச்சரிக்கையா இல்லை, நீ வந்து ரொம்ப அந்த அந்த ஜெபத்துக்காக ஏக்கத்தோடு இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்கிறார். இடைவிடாமல் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் அது கிடைக்கிற வரைக்கும் ஜெபித்து கொண்டே இருக்கணும். அப்போ கிடைக்கிற வரைக்கும் ஜெபிக்கணும்னு சொன்னால் கிடைக்க வேண்டிய காரியம் என்ன? இன்னைக்கு ஃபுல்லாகவே அதை பற்றி பேச போகிறோம். நீங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காரியம் என்ன? அந்த இப்போ ஒன்றும் இல்லை, நான் தான் அன்றைக்கி கூட சொன்ன பாருங்க, இப்போ இயேசு உங்கள் முன்னாடி வந்து நின்ட்டாருங்க. ஆமேன், ஆண்டவர் ஸ்தோத்திரம். நின்ட்டாரு, நின்று உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. யாராவது ஒருத்தங்களை பார்த்து கேட்குறாரு, யாராவது கேட்டால் தப்பாயிடும். யாராவது ஒருத்தங்களை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் உங்களால் யோசிக்காமல் சொல்ல முடியுமா? இப்போ உங்களுடைய தேவைகள் இருக்குது. இப்போ நீங்கள் 10 ஜெபம் காலைல ஜெபிச்சுட்டு வந்துட்டீங்க, ஓகேங்களா? ஜெபிச்சுட்டு விட்டு ரூமை விட்டு அங்கே போய் ஆண்டோட ஜெபிச்சுட்டு வரீங்க. ஆண்டவர் இங்கே நின்றுக்கிறாரு. மகளே, நீ ஜெபிச்ச காலத்தில் உனக்கு என்ன வேணும் ஆண்டவரே அப்படிலாம் சொல்லுவீங்களா? இல்லை ஜெபிச்ச காலத்தில் என்ன வேணும்னு சொல்லுவீங்களா? சொல்லணும். அப்படி சொல்லுறது பேர் தான் நீங்கள் டார்கெட் பண்ணி ஜெபிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த அம்மா 10 ஜெபிச்சிருச்சு, புள்ள இன்னும் பிறக்கவே இல்லை, அதுக்குள்ளே பேத்தி கொள்ளு பேத்தி பல்லு பேத்திக்கலாம் இது போய் மாப்பிள்ளைக்காக ஜெபிச்சுன்னு உட்காந்துங்குது. இல்லை அதுக்குள்ளே இன்னும் நிறைய பேர் உலகத்தில் இருக்கிறவங்களாம் ஜெபிச்சு உட்காந்துருப்பாங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஜெபிக்க மாட்டாங்க. இப்போ ஆண்டவர் கேட்ப, நீ உலகத்துக்காக ஜெபிச்சல, யாருக்காக ஜெபிச்ச? எல்லாரும் நல்லா இருக்கணும், அப்புறம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், அப்புறம் எல்லாரும் பரலோகம் போகணும், அப்புறம் ஆண்டவர் கேட்ப, நீ எப்போ போக போகிற? நீ எப்போ சந்தோஷமாக இருக்க போகிற? நீ எப்போ மகிழ்ச்சியாக இருக்க போகிற? உங்கள் கணவர் உங்கள் பிள்ளைங்க எப்போ மகிழ்ச்சியாக இருக்க போகிறாங்க? உங்கள் குடும்பம் எப்போ மகிழ்ச்சியாக இருக்க போகுது? உனக்கு தெரிஞ்சு உங்கள் அண்ணன் தம்பி எப்போ நல்லா இருக்க போகிறான்? மாமா மச்சான் எப்போ நல்லா இருக்க போகிறான்? சொந்தக்காரங்க எப்போ நல்லா இருக்க போகிறாங்க?
யாரோ தெரியாதவங்களுக்கு ஜெபிக்கிறது ரொம்ப ஈஸி இல்லை, தெரிஞ்சவங்களுக்கு ஜெபிக்க முடியாது. ஏன்னா அவங்க உங்களை ஏமாத்திருப்பாங்க, அவங்க உங்களை திட்டி இருப்பாங்க, அவங்க உங்களை வந்து ஏதாவது தவறாக பேசியிருப்பாங்க. அவங்களுக்காக ஜெபிக்க நமக்கு மனசு வராது. அப்போ ஆண்டவர்கிட்ட டார்கெட் பண்ணாமல் நம்ம கண்டதை ஜெபிச்சுன்னு இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வீணான ஜெபமா, வீணான ஜெபம். நிறைய பேர் இன்னைக்கு வீணான ஜெபத்தை ஜெபிச்சு வீணா போயின்னு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்கு வேணும், அதனால் டார்கெட் பண்ணு அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ விழித்திருங்கள் அப்படின்னு சொன்னால், அந்த துப்பாக்கி வச்சுன்னு ஒருத்தன் உட்காந்துக்கிறானே, அவன் ஏமா ஃபோட்டோ எடுத்துட்டீங்க, ஃபோட்டோ போடுக்குமா, அவன் அந்த பறவை போகும்போது கண்ணை ஒரு செகண்ட் ஏதோ அறுக்கு தின்னு கண்ணு கை வச்சுட்டா வச்சிங்களா, அது என்ன பண்ணிடும்? அது பறந்து போயிடும். இப்போ மறுபடியும் உட்காந்து காத்துன்னு இருக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், திருடன் வருகிறது போல ஆண்டவருடைய வருகை இருக்கும். அது அந்த வருகை இருக்கும். நான் சொல்கிறது ஜெபம் அப்படி தான் இருக்கும். ஜெபத்திற்கான பதில் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் போட்டு நீ பதிலுக்கு பெற்றுக்கொண்ட பிறகு எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு போடு, அதெல்லாம் நடக்காது. நீ கேட்டுக்கொண்டே இருப்ப, ஆண்டவர் கொடுத்து கொண்டு இருப்பார், உங்களுக்கு தெரியாது. அப்போ அதை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நான் விழிப்போடு இருக்கணும், நான் எச்சரிக்கையாக இருக்கணும், என்னுடைய டார்கெட் மேலே, என்னுடைய ஜெபத்து மேலே நான் ஃபோக்கஸாக இருக்கணும். அப்படி நான் ஃபோக்கஸாக இருந்து ஜெபிக்கும் பொழுது என்னுடைய கண் பார்வையிலிருந்து அந்த குறி தப்பி போகாது. அதே போல் தான் என்னுடைய ஜெபத்திற்கான பதில் தப்பி போகாது. இப்போ அநேகர் அப்படி தான் ஜெபத்தில் டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கருத்துக்காக ஜெபித்து கொண்டு இருப்பாங்க. இப்போ தாமதமாகுது. இப்போ தாமதமான உடனே தூரம் பார்த்துருந்தாங்கல்ல, அதை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிறத பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, நான் ஒரு கொக்கு பிடிக்க போனேன், எனக்கு கிடைக்கல, ஒரு மைனா தேடின்னு போவோம், இல்லை ஒரு நாரையை தேடுவோம்னு சொல்லிட்டு ஜெபத்தினுடைய அந்த இதை மாற்றிடுவாங்க. புரிதுங்களா? தாமதமாகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவார்? உன்னுடைய வேலை என்னது? நீ டார்கெட் பண்ணணும், நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், அதுதான் உன்னுடைய வேலை. அந்த பறவையை கீழே வைக்கிறது யாருடைய வேலை? தேவனுடைய வேலை. அவர் கீழே விழ வைக்கிறதுக்கு ஒரு நேரம் வச்சுன்னு இருப்பார். இப்போ அந்த நேரத்துக்கு முன்னாடி நான் அதை டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு கிடைக்கலன்னு சொன்னோடனே இப்போ நான் பக்கத்தில் இருக்கிற மைனாவை பார்த்துன்னு இருப்பேன். ஆண்டவருடைய சித்தம் உங்களுக்கு மைனாவை கொடுப்பது கிடையாது, உங்களுக்கு ஒரு கொக்கு கொடுக்கணும். அல்லது நீ மானை வேட்டையாட போகிற, மானை வேட்டையாடி போய் மானை ஃபோக்கஸ் பண்ணிக்கிற, பக்கத்தில் ஒரு முயல் போகுது, சரி எனக்கு மானு லேட் ஆகுது, முயலுக்கு அறியாது பரவாயில்லன்னு சொல்லி போனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறது மானு, நீ பிடிச்சின்னு வந்தது முயல். அப்போ தேவனுடைய சித்தத்துக்கு இல்லாத ஒரு காரியத்தை நான் ஜெபத்தில் பெற்றுக்கொண்டு வருகிறேன். இப்போ முயலை பிடிச்சது அவன் டார்கெட் பண்ண விஷயம் கிடையாது, அவன் ஆண்டவர்கிட்ட போராடி வாங்கிட்டு வந்தது. அவன் போராடி ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டு வந்த எந்த ஒரு ஜெபத்துக்கான பதிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை கொடுக்காது, தேவனுக்கும் சந்தோஷத்தை கொடுக்காது. அப்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ ஃபோக்கஸ் பண்ணணும், நீ டார்கெட் பண்ணணும். அப்போ இன்னைக்கு உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கலன்றதுக்காக ஜெபத்தை முதல்ல விட்டுடாதீங்க. ஜெபத்தை ஜெபிக்கிற விதத்தை முதல்ல நீங்கள் மாற்றுங்க, டார்கெட் பண்ண ஆரம்பிங்க. எனக்கு 10 விஷயம் தேவை, அந்த 10ல் இப்போ எனக்கு என்ன பிரதானமாக தேவை, இன்னைக்கு சாயங்காலம் என்ன வேணும், நாளைக்கு காலையில் என்ன வேணாலும், இந்த வாரத்தில் என்ன வேணும், அல்லது இந்த மாதம். அப்போ டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரு கிராமத்தில் எள்ளு உண்டை சுட்டு ஒரு ஆயா விற்கும், பார்த்துருக்குறீங்களா? கிராமங்களில் ஏன் பீச் ஓரம் போனீங்கன்னா ஒரு சுண்டலை விற்று உட்காந்து விற்றுன்னு இருப்பான். அவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு டார்கெட் வச்சுருப்பான். நான் 50 ரூபாய்க்கு சுண்டல் வாங்கினேங்க, என்னோட ஒரு நாள் சம்பளம் 100 ரூபா, அப்போ 150 ரூபா, எனக்கு ஒரு 200 ரூபா கிடைக்கணும், அதான் என்னுடைய டார்கெட். அவனுடைய அந்த ஒவ்வொரு தடவையும் எடுத்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும் போதும் அவனுடைய டார்கெட்டு இன்றைக்கி 200 ரூபா எனக்கு கிடைக்கணும். இந்த 200 ரூபாயில் 200 ரூபாய்க்கு மேலே கிடச்சா ரொம்ப சந்தோஷம், 200 ரூபாய்க்குள்ளே கிடச்சிதுன்னா அவனுடைய இருதயம் சந்தோஷப்படாது. அப்போ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறான். ஒரு சாதாரணமாக அந்நியனுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு மனுஷனே அவனுடைய மூலதனத்தை போட்டு செய்கிற காரியத்துக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறான்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு காரியங்க, உங்களுடைய வாழ்வை மாற்றக்கூடிய காரியம், உங்களுடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை, உங்களுடைய வாழ்க்கையில் மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு ஜெபத்தை நான் டார்கெட் பண்ணாமல் ஜெபிப்பேன்னு சொன்னால் என்னை விட பரிதாபிக்கக்கூடிய மனுஷன் வேறு யாரும் இல்லை. ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் ஜெபத்தை கேட்க ரெடியாக இருக்கிறார், ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார், என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அவர் கொடுக்கிற பதிலை எனக்கு இப்போ தேவை என்று சொல்லி தெரியாமல் நான் எழுந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் கேட்கும் போது டார்கெட் பண்ணணும். ஆமேன். அப்போ உங்களுக்கு இன்றைக்கு ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகணும், என்னுடைய வாழ்க்கையில் உண்டாகணும். என்னுடைய ஜெபங்களுக்கு இது வரைக்கும் பதில் கிடைக்காமல் போனது அது பாஸ்ட் டென்ஸ். இப்போ நான் ப்ரெசன்ட் டென்ஸுக்குள்ளே இருக்கிறேன். எதிர்காலத்தில் என்னுடைய ஜெபங்கள் இப்படி தான் இருக்க போகுது, என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது, என்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம் இப்படி தான் இருக்க போகுது, என்னுடைய கணவனுடைய மனைவி இந்த காரியங்கள் இப்படி தான் இருக்க போகுது, அதை நான் டார்கெட் பண்ணுறேன், அதை நான் வச்சு நான் ஜெபிக்க போகிறேன், அது என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற வரைக்கும் நான் அதையே ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். நல்ல கரங்களை தட்டி. எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனம். எபேசியன் 6:18. எந்த சமயத்திலும்
சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவங்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டு இருங்கள். போதும். இந்த வசனம் சொல்லுது எந்த சமயத்திலும், 2-3 வார்த்தை தான் முக்கியம் இல்லை, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் மன உறுதியோடும் இருந்து ஜெபிங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. நமக்கு 3 வார்த்தை முக்கியம். எந்த சமயத்திலும் அப்படின்னு சொன்னால் எனி டைம், எந்த சமயத்தில் சகலவிதமான வேண்டுதலோடும் எப்படி போட்டுக்கிட்டோம்னாக்கா ஆல் கைண்ட் ஆஃப் ப்ரேயர், எனி டைம் ஆல் கைண்ட் ஆஃப் ப்ரேயர். அதாவது எந்த நேரத்திலும் உங்களுக்கு என்ன ஜெபம் வேணும், அந்த ஜெபத்தை நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்னு சொன்னால் மிகுந்த மன உறுதியோடு ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்க போகிற ஜெபத்தை குறித்து முதல்ல உங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். நீங்கள் ஜெபிக்க போகிற ஜெபத்தை என் தேவன் கேட்டு பதில் கொடுக்க போகிறார் என்கின்ற ஒரு நிச்சயம் இருக்கும்போது தான் நான் மன உறுதியாக ஜெபிக்க போவேன். இல்லைன்னு சொன்னால் நான் ஏனோ தானோன்னு சொல்லி ஜெபிப்பேன். இல்லை, நான் ஜெபிக்க போகிறேன், ஆண்டவர் வந்து கொடுத்தா எனக்கு கொடுக்கட்டும், கொடுத்தா ஆண்டவர் ஸ்தோத்திரம், கொடுக்காம போனால் எனக்கு ஸ்தோத்திரம், அது ஜெபம் கிடையாது. என்னுடைய ஜெபத்துக்கு அவர் கொடுத்து தான் ஆகணும் என்பதும் ஜெபம் கிடையாது. நான் ஜெபிப்பேன், என் தேவன் எனக்கு கொடுக்குறார், நான் அதை பெற்றுக்கொள்கிறேன், நான் அதை வச்சு அனுபவிக்கிறேன், நான் வாழ்ந்து இருக்கிறேன் என்று சொல்லுகிறது தான் மன உறுதியாக நிற்கிறது. போராட்டம் வரும், பாடு வரும், பிரச்சனை வருங்க. உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்காத பண்ணுவதற்கு நிறைய காரியங்கள் வரும். ஆனால் அந்த காரியங்களை பார்த்து, அந்த சலசலப்புகளை பார்த்து அந்த வேடன் தன்னுடைய குறியை தப்பிட்டான்னு சொன்னால் அவனுக்கு அன்றைக்கி தேவையான ஆசீர்வாதம் கிடைக்காது. உங்களையும் அப்படித்தான் ஆண்டவர் சொல்கிறார். மன உறுதியோடு நீ உன்னுடைய டார்கெட் மேலே இரு. எனக்கு வேலை கிடைக்கணும்னு சொன்னால் அந்த வேலையை எனக்கு கொடுக்கறதுல என் தேவன் என்னை விட அக்கறையாகிறார். எனக்கு வேலை கொடுக்காட்டினா அவர் வேற யாருக்கு கொடுக்க போகிறார்? இதுதாங்க நம்மளுடைய இதுவாக இருக்கணும். என்னுடைய பிரச்சனையை தீர்க்கலைன்னு சொன்னால் பாருங்கள், சில நேரத்தில் நம்ம மனுஷத்தன்மையாக இருப்போம். அப்போ ஒரு சில நடக்கிற காரியங்களை பார்த்து பலவீனம் அடையும். அப்போ வேற ஒரு சிலரை கொண்டு வந்து தேவன் உங்களை உற்சாகப்படுத்துவார், ஊக்கப்படுத்துவார். நம்ம வந்து நம்மளுடைய எப்படி சொல்லுதுன்னா விசுவாசத்தை இழந்து போயிடல, கொஞ்சம் யோசிக்கிறோம்ல, இது நடக்குமா நடக்காதா, ஒரு சில தவறுகள் நடக்குது வீட்டில், ஒரு சில சூழ்நிலைகள் வருது, இது நடக்குமா இது நடக்காதா, முயற்சி பண்ணுறோமே, இந்த முயற்சி நடக்கலைன்னு சொன்னால் நம்ம 2வது ஒரு சான்ஸை யோசிக்கிறோம்ல, அது தப்பு. நடக்கும்னா தேவன் சொன்னால் நடக்கும்னா நடக்கும், அது நடக்கணும் ஓடாது, நடக்கணும் நடக்கும். அப்போ இந்த பிரச்சனை தீர்ப்புன்னு சொன்னால் அது தீர்ப்பார். ஆனால் எப்போ தீர்ப்பார்? நீ வெயிட் பண்ணு, காத்து நிறு. அப்போ ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு மன உறுதியாக இருக்கணும். ஆமேன். ஆல் கைண்ட் ஆஃப் ப்ரேயர். இப்போ நிறைய வகையான ப்ரேயர்ஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லை? நம்ம இன்றைக்கி பார்த்து கொண்டு வருகிறது விசுவாச ஜெபம். அதாவது விசுவாசத்தை எப்படி ஜெபமாக மாற்றணும். இப்போ இங்கே ஆல் கைண்ட் ஆஃப் ப்ரேயர், பரிந்துரை ஜெபத்தை குறித்து இங்கே சொல்லியிருக்கிறார். ஆல் கைண்ட் ஆஃப் ப்ரேயர்னா பலதரப்பட்ட ஜெபங்கள். அது எங்கே ஏறெடுப்பாங்கன்னு சொன்னால் பரிந்துரை. சகோதரிகள் போய் எஸ்தர் ஜெபக்குழு ஜெபிக்கிறாங்க, பரிந்துரை ஜெபம் ஜெபிக்கிறாங்க. இப்போ 2 ஜெபத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்களேன். இப்போ விசுவாச ஜெபம் என்பது நீங்கள் வாயினால் வார்த்தைகள் மூலமாக உங்களுக்குள்ள விசுவாசத்தை உருவாக்கி இல்லாத ஒன்றை இருப்பதாக நீங்கள் அழைத்து பெற்றுக்கொள்கிறீங்க. இது விசுவாச ஜெபம். பரிந்துரை ஜெபம் என்பது, விண்ணப்ப ஜெபம் என்பது நீங்கள் எதை பேசினீங்க அதை எழுதி வைக்கணும். புரியுதுங்களா? நான் ஞாபகம் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 1ஆம் தேதி என்ன சொன்னேன்? ஆமாம், ஒரு நோட்டை போடுங்க, எழுதி வைங்க, நீங்கள் கேட்ட ஜெபத்தை எழுதி வைங்க. ஆண்டவர் கொடுத்தா ஓகே போடுங்க, கொடுக்காட்டினா நாட் எட்டுன்னு போடுங்க, இல்லை பதில் வரலன்னு போடுங்க, ஏதோ ஒன்று போடுங்க. அப்போ தான் நீங்கள் அதை எழுதி வச்சு அந்த ஜெபத்தை நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்திற்கான பதில் வரும்போது உங்களுக்குள்ள விசுவாசம் உந்தப்படும், உங்களுடைய விசுவாசம் மேலோங்கும். கர்த்தனுடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுத்திருக்கிறார் என்கின்ற அந்த இன்னுமான அதிகமான தேவனோடு கூட இருக்கிற ஒரு உறவு உங்களுக்கு ஏற்படும். அப்போ உங்களுடைய ஜெபங்களை முதல்ல எழுதி வைங்க. எந்த ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைச்சாதான் நீங்கள் மறுநாளையே கடந்து போவீங்க அப்படின்ற கூடிய ஜெபம் என்ன, அதை எழுதி வைங்க. அதை எழுதி வச்சு ஆண்டவரை சொல்லுங்கள், ஆண்டவர் இந்த ஜெபம் எனக்கு வேணும் ஆண்டவர், இது எனக்கு கிடைச்சே தீரணும் ஆண்டவர், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, இதை நீங்கள் செய்ய முடியும்னு நான் விசுவாசிக்கிறேன், இதை நான் டார்கெட் பண்ணிட்டு ஆண்டவர் இந்த மாதத்தில் எனக்கு அது கிடைக்கணும் ஆண்டவர், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட டார்கெட் பண்ணுங்க, குறி வச்சு கேளுங்க. கொடுக்கறதும் கொடுக்காததும் அவருடைய சித்தம், உங்களுடைய விருப்பம். நான் கேட்கவே கூடாதுன்னு கிடையாது, நான் கேட்கணும், கேட்க வேண்டியது என்னுடைய வேலை. கொடுக்கறது கொடுக்காது அவருடைய விருப்பம், சித்தம், அவருடைய சிந்தனை வேற வச்சிருப்பார் இல்லைங்களா? அப்போ முதல்ல நான் ஃபோக்கஸ் பண்ணி கேட்கணும். பெட்டிஷன் ஜெபம் சொல்லுவாங்க, அதை பரிந்துரை ஜெபத்தை பெட்டிஷன் ஜெபம். சில சபைகள்லாம் அங்கே எழுதி வச்சிருப்பாங்க, உங்களுக்கு என்னங்க விண்ணப்பம் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னுவாங்க. ஆமீன். அப்போ அந்த விண்ணப்பத்தை எடுத்து
கொடுக்கும்போது எழுதப்பட்டிருக்கிற விண்ணப்பத்தை அவங்க வச்சு ஜெபிக்கிறது பெட்டிஷன் ஜெபம். அப்போ ஆல் கைண்ட் ஆஃப் ப்ரேயர்ஸ் அப்படின்னு சொன்னால் பெட்டிஷன். உங்களுடைய பெட்டிஷன் என்னங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம், நான் ஒரு பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படிங்களா, எழுதி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்? அத்தாச்சி தான். நீ பண்ணு வாயால் சொல்லிட்டு வந்துட்டுனா அவங்க போலீஸ்காரன் நாளைக்கு இல்லைன்னு சொல்லுவான், அல்லது நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க? எழுதி கொடுங்க, பெட்டிஷன். அப்படி தானே? ஆமாம், அப்படி தானே. என்ன புதா? அப்போ பெட்டிஷன் எழுதி கொடுக்கணும். ஏன்? ரெக்கார்டு. இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஆன் ரெக்கார்ட். நீங்கள் எழுதி கொடுத்துட்டா அதை நீங்களே நாளைக்கு மாற்ற முடியாது. அப்போ அதே போல் உங்களுடைய விண்ணப்பம் என்னப்பா என்ன, அதை எழுதுங்க. எழுதி 1 2 3 4 தேதியை போடுங்க, மாதத்தை போடுங்க, வருஷத்தை போடுங்க, எழுதி அது மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அப்போ அந்த ஜெபம் உங்களுக்கு பதிலாக கிடைக்கும்போது உங்களுடைய விசுவாசம் அதிகரிக்கும். நீங்கள் இன்னும் தேவனிடத்தில் ஜெபிக்கணுங்கிற எண்ணத்தை உண்டாக்கும். உங்களுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய காரியத்தை குறித்து ஒரு தெளிவு உண்டாகும். இப்போ ஒரு சுகத்திற்காக ஜெபிக்க போகிறீங்க. நீங்கள் எப்படி ஜெபிப்பீங்க? இப்போ சுகத்திற்காக ஜெபிக்க போகிறீங்க. எப்படி ஜெபிப்பீங்க? சுகத்துக்காக ஜெபிக்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஜுரம் அடித்தா ஜுரத்துக்காக ஜெபிக்கணும். கண்ணு வலிச்சா, பல்லு வலிச்சா ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்ல, உன் சரீரத்தில் பல பார்ட்ஸ் இருக்குதுப்பா, இல்லை எந்த பார்ட்ஸுக்கு சுகம் வேணும்? இப்போ டாக்டர்கிட்ட போகிறீங்க, எனக்கு சுகம் கொடுங்க, எனக்கு மருந்து கொடுங்க அப்படின்னு அப்படியே டோலி பண்ண சொல்லுவார். சொல்ல மாட்டார். உனக்கு என்ன செய்யுது நீயே கண்டுபிடி. நான் கண்டுபிடிக்கணும், உட்காந்து இருப்போம். நீ தான் சொல்லணும். எனக்கு ஜுரம் அடிக்குதுங்க, எனக்கு இந்த பக்கம் படுத்தா அந்த பக்கம் வலிக்குது, ஏஞ்சி அந்த பக்கம் வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, ஏதோ வலிக்குது. அப்போ அவரு சொல்றாரு எங்கே வலிக்குதோ அதுக்கு மருந்து கொடுப்பார். இப்போ ஆண்டவர்கிட்ட போயும் சுகம் வேணும்னு கேட்குறவங்க, ஆண்டவர் எனக்கு தலைவலிக்கு தாண்டவர் நேற்றுலேருந்து தலைவலி எடுத்து போடுங்க. ஆமாம், இயேசுவின் நாமத்தினால இந்த தலைவலி சுகம். வயிறு வலிக்குது, பல்லு வலிக்குது. அப்போ ஆண்டவர் கேட்பாரு. இதுதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். அப்படி ஜெபிக்க கூடாதுன்னு சொன்னால் மறுபடியும் அதே மாதிரி சொல்கிறீங்க. சரிங்களா? இப்போ ஒருத்தங்களுக்கு வேலை வேணும். இப்போ எப்படி ஜெபிப்பீங்க? ஆண்டவரே எனக்கு வேலை கொடுங்க. ஃப்ரான்ஸில் கோடிக்கணக்கான வேலை இருக்குது, உனக்கு எந்த வேலை வேணும்? அப்போ நீங்கள் கேளுங்க. இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியர்னா, ஆண்டவர் எனக்கு ஒரு இன்ஜினியர் வேலை கொடுங்க. நான் டாக்டர், எனக்கு ஒரு டாக்டர் வேலை கொடுங்க. அதில் குறிப்பாக எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவோடு கொடுங்க. இல்லை நான் ஒரு கொந்தாபிள், எனக்கு கொந்தாபிள் இருக்கணும், ஆனால் எனக்கு கொந்தாபிளத்தை வேலை கொடுங்க. அந்த கொந்தாபிளில் எனக்கு எந்த மாதிரியான வேலை வேணும், அதில் இப்படிப்பட்ட கேளுங்க. ஆண்டவர்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா கோடிக்கணக்கான கொந்தாபிள் வேலை இல்லாமல் உட்காந்துக்கிறான் வீட்டில். உங்களுக்கு வேலை கொடுக்க போகிறார் ஆண்டவர்னு சொன்னால், ஏனோ தானே போய் அந்த வேலையில் உட்காந்து 10 நாள் கழிச்சு எனக்கு அந்த வேலை பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி வந்துட்டீங்கன்னா ஓனருக்கு கெட்ட பேர் கிடையாது, ஆண்டவருக்கு கெட்ட பேர். அப்போ முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேணும். இப்போ பிள்ளைக்கு கல்யாணம் வயசில் வந்துருச்சு. புள்ள இப்போ 20 வயசுக்கு மேலே வந்துச்சுன்னா கல்யாணம் வந்துச்சு. எப்படி மாப்பிள்ளை வேணும்? எந்த மாதிரியான மாப்பிள்ளை? ரசிக்கப்பட்ட மாப்பிள்ளை வேணுமா, ரசிக்கப்படாத மாப்பிள்ளை வேணுமா? சரி, ரசிக்கப்பட்டாச்சு. அவன் இந்தியானா அல்லது கருப்பனா, எவனோ அவனை கேளுங்க. வேலை செய்கிறவனா ஊர் சுற்றுறவனா கேளுங்க. இந்த பக்கம் எப்படி கேட்குறீங்க? மாப்பிள்ளை கேளுங்க, பொண்ணை கேளுங்க. சில பேர் இந்த ரெட் கலர் நீல கலர் கண்ணு வேணும், முடி நிறைய வேணும், அதெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் கொட்டிடும். எந்த ஆள் வேணுமோ அதை கேளுங்க. ஆமென். உங்களுடைய அப்பா ஆண்டவர்கிட்ட தெளிவாக கேளுங்க. என் பிள்ளைக்கு ரட்சிக்கப்பட்ட மாப்பிள்ளை தான் வேணும், ரட்சிக்கப்பட்ட பொண்ணு தான் வேணும், ஊழியம் செய்கிற மாப்பிள்ளை வேணும், ஊழியம் செய்கிற பொண்ணு வேணும். அதிலும் அது இந்தியனாக இருக்கணும், அல்லது நம்ம தமிழர்கள் இலங்கை தமிழராக இருக்கணும். அப்படி தான் கேளுங்க. நீங்கள் கேளுங்க. அப்போ பிள்ளைங்களுக்குள்ளார அந்த உணர்வு போகும். இல்லைன்னு சொன்னால் பிள்ளைங்க பக்கறப்பான்னு போவோம், எவனோ ஒரு வெள்ளை காட்சியை பார்ப்பா, நாளைக்கு இட்டுன்னு மாமா என் கொப்பின்னு சொல்லுவான், அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு கதை. அப்போ இந்தியன்ஸை தான் கட்டணும், அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். இலங்கை இந்தியன்ஸ் சொல்லும் போது அதில் இலங்கையும் இருக்கிறாங்க, அது தனித்தனியாக சொல்ல வேணாம். தமிழர்களை கட்டுங்கப்பா, நல்லா இருக்கும். ஆமேன். எங்கேப்பா இருக்கிறீங்க சேனுங்கள்லாம்? ஓகே. அப்போ ஆண்டவர்கிட்ட கரெக்டாக நீங்கள் குறிப்பாக நீங்கள் கேட்கணும். அப்போ ஸ்பெசிஃபிக்காக சுகத்துக்காக என்னெல்லாம் ஜெபத்தை மாற்றுங்க. உங்களுக்கு சுகத்துக்காக போனால் என்ன சுகம் வேணும்? நிறைய பேர் ஆண்டவர் எனக்கு பொருளாதாரத்தை கொடுங்க. எதுக்கு பொருளாதாரம்? அப்போ எல்லாத்துக்கும் பாருங்கள், இதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் அப்படி தான் உங்களை கேட்டுனுங்கிறார், என்ன அப்படி தான் கேட்டுனுங்கிறார். இப்போ எனக்கு நான் ஆண்டவரே எனக்கு ஆத்துமாக்களை கொடுங்கன்னு கேட்டால் ஆண்டவர் கேட்குற எந்த ஆத்துமாக்கள் வேணும், எப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் வேணும்? அப்புறம் எனக்கு கெஸ்ட் மாதிரி வேணாம் ஆண்டவர், விசிட்டிங் பார்ட்னர்ஸ்லாம் எனக்கு யாரும் வேணாம். அப்போ எனக்கு பிள்ளைங்களாம் சேரில் உட்காந்து அப்பா கிட்ட பேசிட்டு போகிற ஆத்மாக்களை கொடுங்க. எப்படிப்பட்ட ஆத்மாக்கள் வேணும்? ரசிக்கப்படுவதற்கு எதுவான ஆத்மாக்களை கொடுங்க. எப்படிப்பட்ட ஆத்மாக்கள் வேணும்? இந்தியன்ஸ் இலங்கை கொடுங்க. அப்படி நான் போய் ஃப்ரெஞ்சுக்காரனை கூட்டு வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? இங்கே ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இந்தியன்ஸை கொடுங்க. ரசிக்கப்படுவதற்கு ஏதுவான ஆத்மாக்களை கொடுங்க. வார்த்தையை கேட்டு வாரம் வரக்கூடிய ஆளை கொடுங்க. சபையினுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸில் கலந்து கொள்ளக்கூடிய ஆத்மா, இது எல்லாத்தையும் ஆண்டவர் நான் சொல்கிற வரைக்கும் காத்து நிருந்து மகனே பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க தான் இந்த வருஷத்தில் புதுசாக சபைக்கு வந்தவங்க. நல்லா கரைங்களை தட்டுங்க.
எதையும் டாக்ஸ் ஊழியத்துக்கு போகிறவங்க போகிறாங்க, போகாதுங்க என்ன பண்ணுறீங்க? ஆண்டவரே டாக்ஸ் ஊழியத்தை ஆசீர்வதிங்க. எந்த டாக்ஸ் ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும்? எந்த டாக்ஸ் ஊழியத்தை? அந்த சனிக்கிழமை ஃப்ரான்ஸ் ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக டாக்ஸ் ஊழியம் நடக்குது. எந்த டாக்ஸ் ஊழியத்தை ஆசீர்வதிக்க போகிறீங்க? யார் போயிருக்கிறா அவங்கள ஆசீர்வதிங்க. எந்த மர்ஷையில் போய் நிற்கிறாங்க ஆசீர்வதிங்க. அங்கே வரக்கூடிய ஜனங்களை ஆசீர்வதிச்சு அவங்கள கேளுங்க. அப்போ ஜெபத்தில் டார்கெட் பண்ணுங்க, ஜெபத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கேட்கும்போது தான் ஆண்டவர் அதை கொடுப்பார். இப்போ நான் சொன்ன எழுதி வச்சிட்டீங்க, எழுதி வச்சிட்ட பிறகு இன்னும் ஒரு படி மேலே போய் எழுதி வச்ச தாள் மேலே கையை வச்சு அதை நீங்கள் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும். ஆண்டவரே இது எனக்கு கிடைச்சிருது, ஆண்டவரே இது எனக்கு கிடைக்காம போகாது, நிச்சயமாக எனக்கு கிடைச்சிருது. நீங்கள் அதை செஞ்சிட்டீங்க. இப்போ ஆண்டவர் கேட்பார், நான் ஏன் உனக்கு செய்யணும்? அடுத்த கேள்வி என்ன பதில்? நான் ஏன் உங்களுக்கு செய்யணும்? ஆண்டவர் கடனை பண்ணுவீங்க, உங்களுக்கு வேணும் தான் நீங்கள் கேட்குறீங்க, வேற என்ன? ஆண்டவரே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே நான் சபையில் போய் நின்று சாட்சி சொல்லுவோம். ஆண்டவரே எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி ஊராக போய் சொல்லுவோம். ஆண்டவரே அதுக்காக நீங்கள் கொடுங்க. ஆண்டவர் எது செஞ்சாலும் அதில் அவருடைய நாம மகிமையை தான் பார்ப்பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு வேலை வேணும், ஏமா வேலை வேணும்? வீடு வாங்கணும், வீடு வாங்கி கார் வாங்கணும், கார் வாங்கி அப்புறம் கல்ற வாங்கிறதுக்கு நீ என்ன கேட்ப? காசு தான் கேட்ப. ஆனால் என் நாமத்தை நீ மகிமைப்படுத்தினா உனக்கு கல்ற வாங்க தேவையில்லை. ஆமீன். நீ இருக்கும்போது அவனை பேக் பண்ணிடுவோன்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல கரைகளை தட்டுங்க. கல்ற வாங்குற காசு மிச்சம். டார்கெட் பண்ணுங்க. பிரான்ஸில் ஒரு நிலம் வாங்கிறத விட கல்ற வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டார்கெட் பண்ணி ஜெபிக்கணும். கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அந்த வேடன் அப்படி தான் இருப்பான், பொறுமையாக இருப்பான், காத்துக்குன்னு இருப்பான். ஆமீன். அப்போ காத்துன்னு இருக்கும்போது அவனுக்கு அவனுடைய காரியம் எடுக்குது. இப்போ நம்ம வாசித்த வேத பகுதி 1 கொரிந்தியர் 9:24. 9:24 வாசிங்க. பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவன் பந்தயத்தை பெறுவான் என்று அறிவீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்கள். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். என்ன அர்த்தம்னா, வீணா ஓடாதீங்க, வேஸ்டா ஓடாதீங்க. நீங்க ஓடுனா பெற்றுக்கொள்ளணும். இப்போ இந்த ஓட்ட பந்தயத்தை வேதத்தின் அடிப்படையில் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஒருமைப்படுத்தி பேசுறாங்க, ஒற்றுமைப்படுத்தி பேசுறாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு மனுஷன் ஓடுறான், அவன் ஓடும் பொழுது அவன் கூட நிறைய பேர் ஓடி வருவாங்க. அப்படி ஓடி வரும்பொழுது அதில் ஒருத்தவனுக்கு தான் பரிசு கிடைக்கும். இல்லை, அந்த ஒருத்தவனை நீங்கள் இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ எத்தனை பேர் ஓடுறாங்க பாருங்க, பார்த்தீங்களா? எல்லாரும் ஆரம்பிக்கிறது ஒரே மாதிரி தானே ஆரம்பிக்கிறாங்க. ஒரே லைனில் நிற்கணும். யாராவது தப்பாக ஆரம்பித்தாங்கன்னா அவங்களை உடனே தூக்கி போட்டுருவாங்க வெளியே. அப்போ அந்த ஆரம்பிக்கிற அந்த முறையோடு அழகாக ஓட்டத்தான் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஓடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க இல்லைங்களா? யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து பொருள் சொல்லி சாவா வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா, நீங்களும் ஓடுறீங்களா, என் கூட தான் ஓட போகிறீங்களா அப்படிலாம் கேட்குறாங்க. பார்த்தீங்களா? அவனுடைய சிந்தனை எண்ணம் நோக்கம் எல்லாம் எங்கே இருக்குதுங்க? எப்படா அங்கே டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டால் நான் முன்னாடி ஓடணும்னு நினைப்பான். ஐயோ பாவம் நல்லவனாங்கிறான், நான் கொஞ்சம் மெதுவாக ஓடிட்டேன் அப்போல்லாம் நினைப்பேன். பொறுத்த நம்ம என் ஃப்ரெண்டே வந்த கூட நான் விட்டுட்டு ஓடிடுவேன் முன்னாடி. என்ன சொல்கிறீங்க? அப்போ ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவன் அந்த குறியை டார்கெட் பண்ணிட்டான். என்னது? அந்த லைனு தான் என்னுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடம். அதை முன் பிடிச்சிட்டான். இப்போ அவன் அப்படி ரெட்டியாக இருக்கிறான். அப்போ ஜெபிக்கிற நாமும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். நிறைய பேர் ஓடணுமே என்பதற்காக ஓடுறாங்க, அல்லது நிறைய பேர் வேற வழி கிடையாது நான் ஓடித்தான் ஆகணும் என்பதற்காக ஓடுறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் எவனோ அந்த கப்பை பெற்றுக்கொள்ள மாட்டான். பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஒருத்தன் ஓடுறான்ல, அவன் வீட்டிலேருந்து ஃப்ளைட் எடுக்கும் போதே கப்போட தான் திரும்ப ஃப்ளைட்டை விட்டு இறங்கணும்னு நினச்சி ஏறுறான்ல, அவன் தாங்க பெற்றுக்கொள்ளுவான். ஏறுறவன் அத்தனை பேரும் அப்படி தான் ஏறுவான் இல்லை. ஆனால் எல்லாருக்கும் கப்பு கிடைக்கும். மற்றவனை விட நீங்கள் நல்லா ஓடி இருக்கணும், மற்றவனை விட வேகமாக ஓடி இருக்கணும். அப்போ இன்றைக்கு நீங்கள் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நிறைய பேர் நம்ம ஜெபிக்க போனாலும் தேவன் அந்த ஜெபத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய தக்கத்த விதத்தில் யார் ஜெபிக்கிறான்? இன்னைக்கு இது எனக்கு கிடைச்சித்தான் ஆகணும் என்று சொல்லி நினைச்சு கொண்டு இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி ஜெபிப்பான், அந்த மனுஷனுக்கு அவர் கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறாரு. அப்போ ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிற அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் தெரியும் பாருங்களேன். அவனுடைய எண்ணம், அவனுடைய சிந்தனை, அவனுடைய ஆற்றல், அவனுடைய பேச்சு, அவனுடைய பார்வை, அவனுடைய நோக்கம் எல்லாமே அந்த ஓட்ட பந்தயத்தை குறிச்சே தான் இருக்கும். அதை பற்றியே சிந்திச்சு கொண்டு இருப்பான். தூங்கினா எழுந்த உக்காந்தான் நடந்தான். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தா கூட அப்படிப்பட்ட ஆளாக தான் இருப்பான். ஓட்டப்பந்தயம், இன்றைக்கி ஓட்டப்பந்தயம் வரான், நாளைக்கு டென்னிஸ் விளையாட போகிறான், நாளைக்கு கிரிக்கெட் விளையாட போகிறான், அப்புறம் ஃபுட்பால் விளையாட போகிறான். நேராக போய் ஃபைனலில் போய் விளையாட மாட்டார். ஓட்டப்பந்தயம் ஓடுறவன் அதுக்காகவே தன்னை ஆயத்தப்படுத்தணும். அதுக்குரிய சாப்பாடு, அதற்குரிய சகல காரியங்களையும் அவன் ஆயத்தப்படுத்தணும். அப்போ தான் போட்டி நிறைந்த ஒரு உலகத்தில் அவனால் ஓடி ஜெயிக்க முடியும். அப்போ அவன் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறான். என்னன்னா, எனக்கு முன்னாடி இருக்கிற அந்த கோடு தான் என்னுடைய டார்கெட்டு. அந்த கோட்டை நான் அடைஞ்சிட்டா எனக்கு பரிசு நிச்சயம்.
ஆமேன். அப்போ அந்த கோட்டை அவன் டார்கெட் பண்ணுறான். ஆமேன். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ 4-5 பேர் ஓடி நிற்கிறாங்க. ஆரம்பிச்சவங்க ஒரு 10 பேர், ஒரு 4-5 பேர் தான் முன்னாடி ஓடி நிற்கிறாங்க. அதில் யாருமே யாரையும் திரும்பி பார்க்கல. நீங்கள் பார்த்தீங்களா? இவன் முன்னாடி வந்துருவானா, இவன் முன்னாடி வந்துருவானா, அப்பெல்லாம் பார்க்க மாட்டான் பாருங்க. எல்லாருமே ஓடும்போது கூட அவங்களுடைய நோக்கம் முன்னாடி அவங்கிறான் பின்னாடி அவங்கிறான் இதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய நோக்கம் நான் போய் அந்த கோட்டை எப்படியாவது அடைஞ்சிடணும் மற்றவங்களுக்கு முன்னாடி. அப்போ அவனுக்குள்ள அந்த ஒரு வாஞ்சை, அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம், அதை தமிழில் சொல்ல போனால் அவனுக்குள்ளார ஒரு வெறின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, செம வெறிப்பா அவங்ககிட்ட இல்லை சொல்கிறாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் என்னுடைய ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற வரைக்கும் என்னுடைய சிந்தனை வலப்பக்கம் இடப்பக்கமா. ஆமாம், இன்னைக்கு போயிட்டு ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஆண்டவரே எனக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு டொயோட்டா கார் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு மறுநாள் உங்கள் கண்ணு வந்து பெஷோ கார் மேலே இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஏன் ஜெபிச்சது டொயோட்டா கேட்குறேன், இல்லை ஜெபிச்சது BMW அல்லது டெஸ்லா கேட்டுன்னுக்கிறேன். நீ ரோட்டில் போகிற கொராலாவெலாம் பார்த்துலாம் உட்காந்துக்கிறிய. அப்போ பாப்பா நல்லா தான் கலரில் இதுவாக நல்லா இருக்குமா. அப்போ ஆண்டவர் சொல்லும் போது நீ தீர்மானம் எடுத்துகிட்டு நீ வா. அப்போ டெஸ்லா வேணும்னு சொன்னால் டெஸ்லாவில் உட்காருங்க. எங்கள் பசங்க சொல்லுவோம் அடிக்கடி, எனக்கு ஒரு டெஸ்லா வாங்கணும்னு எனக்கு ஒரு அது ஒரு கனவு. ஆமாம், ஆனால் காசு கொடுத்து வாங்க போகிறோம்னா எனக்கு தெரியாது. எனக்கு வரும் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா எனக்கு டெஸ்லா வேணும்னா அது ஆண்டவர் கொடுப்பார். அது நாளைக்கு கொடுப்பாருன்னு சொல்ல, எனக்கு கொடுப்பாரு. எனக்கு கொடுக்காம டெஸ்லா கம்பெனிக்கே நஷ்டம்ன்ற அளவுக்கு அதை எனக்கு ஆண்டவர் கொடுக்க வைப்பார். என்னோட விசுவாசம் அதுதான். இப்போ நான் டெஸ்லா வாங்கினேன். நான் பண்ணி இவர்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு டொயோட்டா ஒரு இது வாங்கலாமா, ஒரு மட்டமான வண்டி செகண்ட் ஹேண்டில் போய்ட்டு எனக்கு டயர் மட்டும் இருந்தால் போதும் வண்டி அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள், பெருசாக பண்ணுங்கள். நம்ம ஆண்டவர் பெரியவர் இல்லை, பெருசாக பண்ணுங்க. அப்போ பாருங்கள், அந்த ஓட்ட மையத்தில் ஓடுறவன் யாரையும் முன்ன பின்ன பார்க்க மாட்டான். அவனுடைய டார்கெட் டெஸ்லா காரு வாங்கிடுவீங்களா? ஆமேன்னு சொல்லுங்களேன். சிரிக்கிறீங்க. நீங்கள் பெருமை எடுக்காட்டினா கூட பரவாயில்ல, எடுக்காட்டாலும் பரவாயில்ல. நான் தான் சொல்லணும், எடுக்காட்டாலும் பரவாயில்ல. காரில் உட்காரும் போது நீங்கள் பெருமையோடு உட்காருவீங்க. ஆமேன். முதல் உங்களுக்கு டெஸ்லா வேணுமா? ஆமேன் ஆமேன். அப்போ பாருங்க 2 டெஸ்லா வந்துருச்சு காரில். இப்போ அடுத்த கேள்வி, ஏன் உங்களுக்கு வேணும்? கேள்வி தானே. அப்போ கொடுக்க மாட்டார். டெஸ்லா வேணும் சபைக்கு வருதுக்காக. ஆமேன். கரையில் தட்டுங்க நல்லா. இப்போ பாருங்க, ஒரு வீரர் ஓடுறாரு. அவர் ஓடும்போது எங்கடா ஆரம்பித்தோம், நம்ம எங்கடா ஓட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரியாமல் ஓடினார்னா அவர் பண்ணி ஓடின்னு தான் இருப்பார் இல்லை, பின்னாடி வந்தவன் முன்னாடி ஓடிடுவான். இப்போ ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாரு, எங்கே நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன், எங்கே முடிக்கிறேன், என்ன ஜெபிக்கிறேன், எதுவுமே எனக்கு தெரியல. உனக்கு என்னப்போ தேவை தெரியல, என்ன ஜெபிச்ச தெரியல, உனக்கு என்ன வேணும் தெரியல, யாருக்காக ஜெபிச்ச தெரியல, இப்போ உனக்கு எது கொடுத்தா உன் மனசு சந்தோஷப்படும் தெரியல அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு அப்புறம் ஒன்றும் எனக்கு தெரியாது இல்லை. அப்போ ஓட்டப்பந்தயம் ஓடுறவன் அவனுடைய டார்கெட் ஃபுல்லாக, சிந்தனை ஃபுல்லாக, எண்ணம் ஃபுல்லாக அவனை சுற்றியே ஓட்டத்தை சுற்றியே இருக்கும். இப்போ பாருங்களேன், இவன் ஓடி நிற்கிறான்ல, வேடிக்கை பார்க்க 10 பேர் இருப்பான்ல, அவன் என்ன பண்ணுவான்? இவனை என்கரேஜ் பண்ணுவான் அல்லது இவனை திட்டுவான். ஏன்னா அவனுக்கு சொந்தக்காரன் ஒருத்தன் பின்னாடி ஓடின்னு இருப்பான், அவனை விட முன்னாடி ஓடுவான். டே நாசமாக பண்ணுவான், நீ எப்போ அவளை வேகமாக வரும்னு சொல்லுவான். நிறைய பேர் திட்டுவான், அவன் மூஞ்ச பாருன்னு சொல்லி திட்டுவான். நிறைய பேர் சொல்லுவான், ஐயா இந்த அம்மா போயிடுச்சு, இது போய் ஜெபிக்க போதா, இதுக்கே ஜெபிக்க தர, இது போய் மற்றவங்களுக்காக ஜெபிக்கத்தான் சொல்லுவான். ஆமாம், இந்த அம்மா வந்து வீட்டுக்காரனுக்கு அடங்க மாட்டேது, திட்டுனுக்குது, சண்டை போடுது, ரோட்டில் சண்டை போடுது, இது திட்டுவான், உங்களை குறை சொல்லுவான், உங்களை வந்து அசிங்கப்படுத்துவான், அவமானப்படுத்துவான். இப்போ இந்த ஓட்டப்பந்தயம் ஓடுறவர் நின்று, ஐயோ பாவம் என்னை திட்டுறாங்களே, சரி நான் போய் மனசு மாறிட்டு திரும்ப வந்து நல்லவனா வந்து ஓடுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. இல்லை, நீ திட்டினா திட்டு, எதையோ பார்த்து எதையோ. ஆமாம், நான் பானு ஓடுறேன்னு சொல்லிட்டு ஓடுவான். கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படிதான், ஜபமும் அப்படிதான். அது கொஞ்சம் பாருங்கம்மா, ஜபமும் அப்படிதான். ஆமேன். தடைகள் வருதுன்றதுக்காக ஜெபிக்கத்தை மறந்துடாதீங்க. ஓட்டப்பந்தயம் ஓடுறவன் ஓடினா இருக்கும்போது ஐயா எனக்கு ஓட தெரியலன்னு சொல்லி திரும்பி வந்துடுறதா சரித்திரமே கிடையாது. ஓடி திரும்ப வரமாட்டான், தோத்துட்டாது போவான். ஆனால் ஓடணும். அப்போ ஜெபிக்கிறவன் ஜெபிக்கணும், தடைகளை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது, ஜெபித்து கொண்டே இருக்கணும். அந்த ஃபோட்டோ போடுங்க. இப்போ பாருங்க, அவர் ஓடி நிற்கிறாரு, பின்னாடி எல்லாம் கத்துறாங்க, கூவுறாங்க, சிலர் பாட்டெல்லாம் தூக்கி அடிப்பாங்க. ஆனால் அவனுடைய சிந்தனை எதுவுமே பாருங்க ஜனங்களை பார்த்துனே இல்லை. பாருங்க, அவனோட நோக்கம் எல்லாம் நான் எப்படியாவது ஓடி ஜெயிக்கணும். அப்போ நீங்கள் உங்களுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் சொல்கிற அந்த வார்த்தை உங்களுடைய இதயத்தில் பதியணும். டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட்டில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த காரியத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆமேன். அப்படி நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஜெபத்திற்கான பூரண பதில் உண்டாகும். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்க. பிலிப்பியர் 3 அதிகாரம் 14 வசனம். பிலிப்பியர் 3:14.
கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பாருங்க, இலக்கை நோக்கி தொடராத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெற்றி தொடராது. இலக்கை நோக்கி ஒரு மனுஷன் ஓடணும். ஆமென். அப்போ உங்களுடைய இலக்கு தான் உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு டார்கெட். அதுக்காக நீங்கள் ஓடுங்க. கிரவுண்டில் இல்லை, ஜெப ரூமில் ஓடுங்க. அதை நீங்கள் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அதையே நீங்கள் பார்த்து கொண்டு இருங்க, அதையே நீங்கள் யோசித்து கொண்டு இருங்க, அதையே நீங்கள் ஆசையாக தொடருங்க. பந்தய பொருள் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். அவன் அதில் தொடர்ந்து உறுதியாக இருக்கிறதுனால அவனுக்கு நிச்சயமாக பரிசு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையும் அவனுக்குள்ள உண்டாகுகிறது. நம்ம ஏற்கனவே தியானித்தோம். லூக்கா 18வது அதிகாரத்தில் அந்த விதவை ஸ்திரியை பாருங்க, அநீதியுள்ள ஒரு நியாயாதிபதி கிட்ட போய் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறான். என்ன டார்கெட் பண்ணுறா? என்னுடைய இப்படிப்பட்ட காரியம் இருக்குது, அந்த காரியத்தில் எனக்கு நீங்கள் நீதி செய்யணும், எனக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறால. இப்போ டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க அந்த அம்மா என்ன பண்ணாங்க? அந்த விதவை என்ன பண்ணாங்க? தொடர்ந்து டெய்லி அந்த ஒரு காரியத்தையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கினே இருக்கிறாங்க. டார்கெட் பண்ணாங்க, வீட்டில் உட்காந்துன்னு இல்லை, டார்கெட் பண்ணாங்க, ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எது வரைக்கும் தெரியுங்களா? அந்த ஆளுக்கிட்டேருந்து பதிலை பெற்றுக்கொண்டு வருகிற வரைக்கும். அந்த கரத்தில் பதில் வந்த உடனே இப்போ அதை அவங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கிடையாது. காரணம், கண்ணுக்கு முன்னாடி பதில் வந்துருச்சு. ஆமீன். அவ தொடாமல் அதை விடாமல் தொடர்ந்து அதையே பற்றி கொண்டு அதன் மேலே சிந்தனையாக இருந்தபடினால எனக்கு நிச்சயமாய் கிடைக்கும், நிச்சயமாய் கிடைக்கும், நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொல்லி அவள் உறுதியாக இருந்தபடினால அவள், வசனம் சொல்லுது, அவள் தளர்ந்து போகாமல், அவள் சோர்ந்து போகாமல் தன்னுடைய இலக்கை அடையிற வரைக்கும் அது மேலே அவள் கருத்தாக இருந்தான். அப்போ இன்றைக்கு எத்தனை பேர் உங்களுடைய இலக்கை நீங்கள் ஜெபத்தில் வச்ச ஜெப விண்ணப்பத்திற்கான பதிலை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க? நேற்று வேற ஒன்றுக்காக ஓடுனீங்க, இன்றைக்கி இன்னொன்றுக்காக ஓடுறீங்க, நாளைக்கு வேற ஒன்றுக்காக நீங்கள் ஓடுவீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பந்தய பொருளை இழந்து போயிடுவீங்க. சும்மா ஓடுனவங்க 10 பேரை நானும் ஒரு ஆள் சொல்லிக்கலாம். ஆனால் ஜெயிக்கிறவன் ஒருத்தனாக தான் இருக்க முடியும். அப்போ உங்களுடைய ஜெபம் ஜெயிக்கிற ஜெபத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய பதிலாக இருக்கணும். தோற்று போன ஜெப லிஸ்ட்டில் உங்களுடைய ஜெபம் போகக்கூடாது. குப்பையில் உங்களுடைய ஜெபம் போய்விடக்கூடாது. அது தேவனுடைய மடியில் போயிட்டு அது பதிலை பெற்றுக்கொண்டு வந்து கொடுக்கும் என்கின்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். விசுவாசத்தையே ஜெபமா நீங்கள் மாற்றணும். கவனத்தை திசை திருப்புகிற காரியத்துக்கு இடமே கொடுக்காதீங்க. இன்னொருத்தவன் தோற்று இருப்பான், இன்னொருத்தவனுக்கு பதில் கிடைக்காம போயிருக்கும், இன்னொருத்தனுக்கு ஜெபத்தை ஆண்டவர் கேட்காம இருந்திருப்பார். அது என்னுடைய வேலை இல்லை. என்னுடைய வேலை என்ன தெரியுங்களா? என் தேவன் கேட்பார் என்கின்ற முழு நிச்சயத்தோடு உறுதியாக இருந்து ஜெபிக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை. இப்போது பரலோகத்திலிருந்து நான் சொல்லியிருக்கிறேன், பதில்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இறங்கி வரும்போது பூலோகத்தில் சில தடைகள் அந்த பதில்கள் வராதபடிக்கு செய்யும். உங்களை சோர்வடைய செஞ்சு நீங்கள் மறுபடியும் ஜெபித்து கொண்டே இருந்து பதில் பெற்றுக்கொள்ள முடியாமல் சோர்ந்து போய் நீங்கள் கீழே விழுந்துடணும். அதுதான் பூமியினுடைய ராஜ்யத்தினுடைய நோக்கம். ஆனால் பரலோகத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? விழுந்து போன உங்களை தூக்கி நிலை நிறுத்தி எங்கே நீங்கள் வெட்கப்பட்டீங்களோ, எங்கே அவமானப்பட்டீங்களோ அங்கே உங்களுடைய தலையில் கிரீடத்தை வைத்து பரிசு பொருளை கையில் கொடுத்து வெற்றி பெற்றவனாக அறிவிக்கிறது மட்டும்தான் தேவனுடைய வேலை. அப்போ வெற்றி பெறுகிறவர்களாக நீங்கள் ஓடணும், பெற்றுக்கொள்கிறவர்களாக நீங்கள் ஓடணும். பாருங்க, அல்லேலூயா. அப்படி ஒரு மனுஷன் ஓடணும். அந்த மனுஷனை பார்த்து ஒரு சின்ன காரியத்தை வாசிக்க போகிறோம். மார்க் 10ஆம் அதிகாரம் 48வது வசனம். அவன் பேசாத இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இந்த சம்பவம் நம்ம படிச்சிருக்க. பர்த்திமேயு குருடன் எரிகோ போகிற வழியில் அவர் உட்காந்து பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறார். அப்போ யாரோ சொல்கிறாங்க, இயேசு என்கின்ற ஒருத்தர் வந்து நிற்கிறான்னு சொன்னவனே இவன் காதில் இயேசுன்னு விழுந்த உடனே அடுத்த நிமிஷம் அவனுக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறான். என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறான்? நான் எப்படி ஆகிலும் இயேசுவை சந்திக்கணும். இயேசுவை நான் சந்திக்கணும்னு சொன்னால் அவருடைய பேரை நான் சொல்லி கூப்பிடணும்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்லி கூப்பிடுகிறதுல ஃபோக்கஸ் பண்ணுறான். அந்த படத்தை எடுத்து போடுங்க. பர்த்திமேயு குருடனை பாருங்களேன். இயேசு வருகிறாருன்னு கேள்விப்பட்ட உடனே அவன் பிச்சை எடுத்துனுக்கிறான். அவன் கண்கள் தெரியாமல் இருக்குது. இப்போ இயேசு வராருன்னு கேள்விப்பட்ட உடனே அவன் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறான். என்னன்னு சொன்னால், நான் இயேசுவை கூப்பிடணும், இன்றைக்கி நான் என்னுடைய தேவைக்கான பதிலை நான் பெற்றுக்கொள்ளணும். ஆமேன். அந்த டார்கெட் பண்ணிட்டான். இப்போ டார்கெட் பண்ணிவிட்டு இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கும் போது தடை வருது,
சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அவன் வாயை அடைக்கிறாங்க, பேசாமல் இருக்கும்படிக்கு செய்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு தடையும் இவன் இயேசுவை பேர் சொல்லி கூப்பிடுகிறதுல தடை பண்ணல. இப்போ டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். சுற்றி இருக்கிறவங்களுடைய சத்தம் அவனுடைய செவிகளில் விழல. மாறா இயேசு என்ற நாமத்துக்கு உரியவர் இந்த பக்கம் போறாருன்னு சொன்ன அந்த ஒரு காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணி முன்ன எப்படி கத்துனானோ அதை விட அதிக சத்தமா நசரனாகிய இயேசுவேன்னு சொல்லி, தாவீதின் குமாரனே எனக்கு மனமிறங்கும் சொல்லி ஓயாம கத்துறான். அது இங்கிலீஷ் பைபிள் எப்படி சொல்லிக்குதுன்னு சொன்னா, இயேசு நின்று அவனை திரும்பி பார்த்து கூப்பிடுற வரைக்கும் அவன் கத்திக்கினே இருக்கிறான். எல்லாரும் அதட்டுறாங்க, கத்தினே இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தான் வலியும் வேதனையும் அவனுக்கு தான் தெரியும். இப்போ அவனுடைய வலி வேதனையை பக்கத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியல, இயேசுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இயேசு அவனை கூப்பிட்டு வர சொல்லி அனுப்புகிறார். இப்போ அவனை கூப்பிட்டு கொண்டு வரும்பொழுது அவன் செய்கிற ஒரு காரியத்தை எடுத்து நீங்கள் பாருங்களேன். இயேசு இப்போ அவர் கூப்பிட்றாரு. அவங்க போய் இயேசுக்கிட்ட அவன் போனவொடனே இயேசு அவனை பார்த்து கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீ விரும்புகிறாய்? நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நீ விரும்புகிறாய்? பாருங்க, ஆண்டவர் உங்களையும் அப்படித்தான் கேட்பார். எந்த ஜெபத்திற்கு நான் பதில் கொடுக்கணும்னு சொல்லி நீ பதில் மேலே உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கணும், பதில் மேலே ஒரு ஆசை இருக்கணும். ஏன் தெரியுங்களா? என் கண்ணு தெரிய போகுதுன்றதை விட வேற என்ன ஒரு தேவை அந்த மனுஷனுக்கு இருக்க முடியும்? கண்ணு தெரிஞ்சுட்டா அவனுடைய எல்லா தேவையும் சந்திக்கப்படும். இப்போ ஆண்டவர் அவனுக்கு கண்ணு தெரியும்னு தெரியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அவன் என்கிட்ட வந்தது கண்ணு கேட்கத்தான் வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தெரியும் தானே. தெரிஞ்சும் ஆண்டவர் அவனை கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீ விரும்புகிறாய். நிறைய பேர் பாருங்களேன், பர்த்திமை குருடனை போல அல்லது அந்த பிச்சைக்காரனை போல டெய்லி ஆண்டவர் பேரை சொல்லி கத்த வேண்டியது, டெய்லி ஆண்டவர் பேரை சொல்லி கூப்பிட வேண்டியது. ஆண்டவர்கிட்ட எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிறான். ஆனால் நம்ம எல்லாரும் பண்ணுற தவறு என்ன தெரியுங்களா? இப்போ இயேசு வந்து கேட்குறாரு, மகனே மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீ விரும்புகிறாய்ன்னு கேட்கும்போது, எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போய் கேட்டுன்னு வராங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் அங்கே இருக்க மாட்டார். இப்போ அங்கே தான் நம்ம தவறு பண்ணுறோம். ஆனால் அந்த குருடன் எங்கே ஜெயிச்சான்? அங்கே தான் ஜெயிச்சான். இப்போ அவன் என்ன சொல்கிறான் படிங்க எடுத்து 51. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்றாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். நல்ல காரங்களை தட்டுங்களேன். அவனுடைய டார்கெட் எதுவாக இருந்தது? இயேசுவை நோக்கி கூப்பிடணும், கண்ணு தெரியணும், பார்வை தெரியணும், அப்படி தான் அவனுடைய டார்கெட். இப்போ அதை அநேக தடைகளுக்கு மத்தியில் அதை அவன் ஃபோக்கஸ் பண்ண உடனே அவனுடைய அட்டென்ஷன் வந்து இயேசுவை கவர்ந்துடுது. உடனே இயேசு நின்று இங்கே வாப்பான்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொன்ன உடனே நீங்களாக இருந்தால் நானாக இருந்தால் நிச்சயமாக இப்படி கேட்டுருக்க மாட்டோம். எப்படின்னு சொல்கிறேன், அவன் கேட்குறான், ஆண்டவரே நான் பார்வை அடையணும். கண்ணு தெரியாத ஒரு குருடன் எப்படி ஜெபிச்சிருப்பான்? எதை கேட்டுருப்பான்? ஆண்டவரே எனக்கு கண்ணு தெரியணும். அவன் கண்ணு தெரியணும்னு சொல்லி இங்கே ஜெபிக்கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் கண்ணு தெரியணும்னு சொல்லி கேட்கல. இங்கிலீஷ் பைபிள்லையும் கண்ணு தெரியணும்னு சொல்லி போட்டு இல்லை. அவன் சொல்கிறான் பார்வை அடையணும். கண்ணு தெரியணும் என்பதற்கும் பார்வை அடையணும் என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. கண்ணு தெரியணும் என்பது என்ன தெரியுங்களா? எனக்கு கண்ணு தெரிஞ்சால் உலக காரியங்களை பார்த்து நான் ரசித்து கொண்டு இருப்பேன். இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் நான் எதையெல்லாம் பார்க்க நான் தவறிட்டனோ அதையெல்லாம் நான் பார்க்க போகிறேன். உலக பிரகாரமாக ஒரு மனுஷனுக்கு கண் இருந்தால் அந்த கண் எதையெல்லாம் பார்க்குமோ அதையெல்லாம் நான் பார்க்கணும் என்று சொல்லி கேட்பது தான் கண்ணு தெரியணும்னு சொல்லி. இவன் சொல்கிறான் பார்வை அடையணும். அப்போது வேற ஒரு மொழிபெயர்ப்பில் எப்படி போட்டுக்குதுன்னா, ஆண்டவரே நான் உண்மை பார்க்கும்படிக்கு பார்வை அடையணும். அவனுக்கு ஒரு பெரிய லட்சியம், டார்கெட், ஃபோக்கஸ் என்ன தெரியுங்களா? நான் கண்ணு திறக்கும் பொழுது என் கண்ணை திறந்தவரை நான் முதல்ல பார்க்கணும். கண்ணை ஒருத்தர் திறக்கிறார்ல, அவரை நான் முதல்ல பார்க்கணும். அப்போ இங்கே இயேசுவை அவன் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான். அதான் பார்வை அடைவது. கண்ணுன்னா குருடா இருக்கிறவனுக்கு கண்ணு தெரிஞ்சிடும். அவன் கர்த்தரை தேடணுன்ற அவசியம் இல்லை, சபைக்கு வரணுன்ற அவசியம் இல்லை, தேவனை பார்க்கணும் என்ற அவசியம் இல்லை. அவன் ஒருவேளை பொண்டாட்டி பிள்ளைங்களை போய் பார்க்க போய் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் அவன் அதுக்காக ஜெபிக்கல என்பதை நீங்கள் பின்னாடி புரிஞ்சுக்குவீங்க.
அவன் ஜெபிச்ச நான் பார்வை அடையணும். என்ன தெரியுங்களா, ஆண்டவரை நான் பார்வை அடைந்து எனக்கு பார்வை தந்தவரை நான் மகிமைப்படுத்தணும், எனக்கு பார்வை தந்தவரை நான் பின்தொடரணும், எனக்கு பார்வை தந்தவரை என்னுடைய வாழ்க்கையில் நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உயிருள்ள நாளெல்லாம் அவருக்காகவே வாழணும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்தவனாக, ஃபோக்கஸ் பண்ணவனாக அவன் கண்ணு கேட்குறான். அதனால தான் ஆண்டவர் கேட்குறாரு, அப்போ நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நீ விரும்புகிற. உன்னுடைய தேவை வேற, உன்னுடைய விருப்பம் வேற. தேவை என்பது கண்ணு தெரிஞ்சா போதுங்க, எதையாவது செஞ்சுக்கிஞ்சு அவன் வாழ்க்கையை முன்னேறி கொள்வான். நிறைய பேர் ஒரு சில போராட்டத்தின் மத்தியில் அவங்களுக்கு தேவை எதுன்னு தெரியாது, விருப்பம் எதுன்னு தெரியாது. இப்போ தேவைக்காக நீங்கள் ஜெபிச்சிங்கன்னு சொன்னால் அடுத்தது உங்களுக்கு ஒரு தேவை வரும். ஆனால் நீங்கள் விருப்பத்துக்காக விரும்பி ஜெபிச்சிங்கன்னா அந்த விருப்பம் உங்களுடைய இருதயத்தில் மன மகிழ்ச்சியை கொண்டு வரும். அப்போ இவன் கண்ணு தெரியணும்னு கேட்டது உலகத்தை பார்க்க கிடையாது, பார்வை அடையணும், உன்னதமான தேவனை பார்ப்பதற்காக. அதை பாருங்க, ஒரு வசனத்தில் 52 பின்பகுதி சொல்லுது, அவன் பார்வை அடைந்து இயேசுவை பின்தொடர்ந்தான். நல்ல கரங்களை தட்டுங்க, நல்ல கரங்களை தட்டுங்க. அவன் கண்ணு தெரியணும்னு சொல்லி ஜெபிச்சிருந்தா இயேசுவெல்லாம் பின்தொடர்ந்து போகிறதுக்கு அவன் வேலை வெட்டி இல்லாதவனா இல்லை. பாருங்க, அவன் கண்ணு தெரிஞ்ச உடனே இயேசுவை பின்தொடர்ந்து அவன் போக ஆரம்பித்தான், இயேசுவுக்கு சீடனாக போக ஆரம்பித்தான். நம்முடைய வாழ்க்கையில் டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஜெபத்தை ஜெபிக்கும் போது தடைகள் வரும். அந்த தடைகளை மீறி நீங்கள் உறுதியாக நிற்கும் போது தான் உங்களுக்கு ஜெயம் வரும். அவன் தனக்கு வந்த தடைகளை மீறினான், தன்னுடைய டார்கெட்டை இழக்காமல் இருந்தான். அவனோட டார்கெட்டு கண்ணு தெரியணும் என்பது கிடையாதுங்க. அவனுக்கு கண்ணு தெரியணும்னு சொல்லியிருந்தா அவன் கண் பார்வையை பெற்று விட்டு உடனே ஓடி இருப்பான். அவனுடைய டார்கெட் எனக்கு கண்ணு தெரிவது முக்கியம் கிடையாது, கர்த்தரை பார்ப்பது. அதனால தான் பார்வையை அடையணும் என்று சொல்லி அவன் கேட்டான். அவன் திறந்த உடனே அவனுடைய கண்கள் யார் தம்மா பார்த்தது? ஆனால் நீங்களும் நானும் கண்ணு திறந்தோடனே யார் முகத்தை பார்த்தோம்? கண்ணு திறந்த உடனே அந்த ஆயாவோ, அந்த நர்ஸோ, அந்த டாக்டரோ, அந்த கம்பவுண்டரோ, அல்லது ஊரில் பல்லு போன ஒரு கேள்வியோ அதுதான் அந்த குழந்தை எடுத்துருக்கோம். இந்த புள்ள பார்த்த உடனே அதை தான் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த மனுஷனுக்கு பாக்கியம் பார்த்தீங்களா, இயேசுவை பார்த்தாங்க. கரங்களை தட்டுங்க. அதனால தான் ஆண்டவர் கேட்டாரு, உன்னுடைய விருப்பத்தை நீ எனக்கு சொல்லு, உன் விருப்பத்தை சொல்லு. கண்ணு தெரியணும்னு சொன்னால் நல்லா பண்ணிச்சிங்கன்னா அந்த அடுத்த ஃபோட்டோ போடுமா, நல்லா கவனிச்சிக்கோங்க. அவன் ஆண்டவரே எனக்கு கண்ணு தெரியணும்னு சொன்னால் ஆண்டவர், அப்பா உன் கண்ணெல்லாம் போயிடுச்சு, உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கியது நினச்சி போயிட்டு பாரு. அவன் அப்படியே கண்ணு திறந்து அப்படியே ஓட்டிட்டுப்பான். அவன் சொல்கிறான் பார்வை அடையணும். இப்போ எப்படி சரியா இருப்பாங்க, ஆண்டவர் கிட்ட வந்து கரெக்டாக பொசிஷன் கையை வச்சு அவருடைய முகம் அவன் கண்ணுக்கு நேராக இருக்குது. இப்போ இப்படி எடுத்த உடனே அவன் பார்த்த உடனே ஆண்டவர் முகம் தான் தெரியும். விருப்பம், விருப்பம் அதை உங்களுடைய வாழ்க்கையில் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆமென். தேவையை தூக்கி ஓரமாக வச்சுடுங்க. தேவைகள் உங்களுக்கு பெருகி கொண்டு தான் இருக்கும், பிரச்சனைகள் பெருகி கொண்டு தான் இருக்கும். விருப்பம் என்னதுங்க? அந்த தேவை எனக்கு கிடைச்ச உடனே விருப்பம் நான் தெரியுங்களா, அந்த தேவையை சந்தித்த தேவனை நான் மகிமைப்படுத்துவேன். எனக்கு ஆசீர்வாதம் வந்த உடனே ஆசீர்வாதம் தந்த தேவனை நான் மகிமைப்படுத்துவேன். இந்த ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறேன், அந்த காரியத்தை தேவன் சந்திக்க உடனே அந்த காரியத்தை கொண்டு வந்து தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பேன். இதுதான் விருப்பம். அதைத்தான் அவங்ககிட்ட கேட்குறாரு, உன்னுடைய விருப்பம் என்னப்பா? பார்வை அடையணும். அடைஞ்சிட்டான். அடைஞ்ச உடனே அவன் எத்தனை வருஷம் அப்படி இருந்தானே எனக்கு தெரியாது, ஆனால் பார்வை தந்தவருக்காக வாழ்நாள் முழுவதும் வாழணும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து அவர் பின்னால் போனான். இயேசு கிறிஸ்துவுக்கு அவனும் ஒரு சீடனாக மாறினான். இன்னைக்கு தேவன் உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க.